குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் உற்சாகமான இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு பயிற்சி. இந்த சிறப்பு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒவ்வொருத்தருடைய தனிமனித வளர்ச்சியை நோக்கி ஒரு ஒரு பயணம் தான் இந்த பயிற்சி. இந்த பயிற்சி வந்து ஒரு அறிமுக பயிற்சி தான். நான் எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா, கடந்த 2021 ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஒரு பயிற்சி துவங்கினோம். 5AM கிளப்னு 2021லேருந்து 22, 23 வரைக்கும் நடந்தது. 2 வருடங்கள். அதுக்கப்புறம் 24ல் வந்து 24 வரைக்கும் 25ல் வந்து நாங்கள் அதை அப்படியே 3P ப்ரோக்ராம்னு மாற்றணும். ஸோ இந்த 5AM கிளப்போட நோக்கமே பார்த்தீங்கன்னா, முகவர் நண்பர்களுடைய அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிமனித வளர்ச்சி வேணும். ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் லட்சியங்கள் இருக்கு, ஆசைகள் இருக்கு, சாதிக்கணும்னு எண்ணங்கள் இருக்கு. ஆனால் அது எல்லாமே அடைய முடியுதானா சில நேரங்கள் அடைய முடியறதில்ல. அதற்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில தடைகள் தான். ஸோ இந்த தடைகள்னால தான் அவங்க நினைக்கிற விஷயங்களை சில நேரங்கள் அவங்களால அடைய முடியறதில்ல. ஸோ அந்த தடைகளை உடைத்து அடுத்த லெவலுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் வந்து இந்த 5AM கிளப்ல நடத்திட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 3 குரூப் வச்சிருந்தோம். அப்போ ப்ராட்காஸ்ட் குரூப்பே 3 வச்சிருந்தோம். நிறைய பேர் அதில் வாரம் வாரம் வியாழக்கிழமை 5 மணிக்கு அதில் கலந்துக்கிட்டு நிறைய பேர் பயனடைஞ்சாங்க. இந்த திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அது ஒரு ரீலான்ச் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் அந்த அந்த பயிற்சி பற்றி. ஸோ அந்த பயிற்சி முதல்ல என்ன அப்படின்னு முதல்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது என்ன பயிற்சி? இப்போ எம்டிஐடி பயிற்சினா எம்டிஐடி இலக்கை அடைவதற்கான பயிற்சி அப்படின்னு நமக்கு ஒரு 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 என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிடும். சரி, இது 5AM கிளப்னா என்ன அப்படிங்கிறதுக்காக தான் கடந்த 15 நாட்களாக உங்களுக்கு அதுக்கு உண்டான நிறைய என்ன பண்ண போறோம், இந்த 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 இன்னைக்கு நடக்கிற பயிற்சி பத்தின ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா 5 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது அந்த அந்த அலாரம் நம்மளை எழுப்புதா, நம்ம இலக்கு எழுப்புதா, அதான் நம்ம முதல்ல அலாரம் டெய்லி எழுப்புது அப்படின்னா நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கலாம். இலக்கு நம்மளை எழுந்திருக்க வைக்கணும். அலாரத்தை கட் பண்ணிட்டு தூங்குறவங்களுக்காக அலாரம் அடிச்சோடனே கட் பண்ணிட்டு எழுந்து அன்னைக்கு அன்னைக்கு வேலையை தொடங்குறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே தொழில் செய்யற வரைக்குமே பயம் பயம் பயம். நம்ம இப்படி செஞ்சா நடக்குமா, ஜெயிக்க முடியுமா, சம்பாதிக்க முடியும், பயத்திலேயே வாழ்றாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ராசி இல்லை, நமக்கு கெட்ட நேரம், அந்த மாதிரி எதுவும் அவங்களுக்குள்ள நம்மளால மட்டும் ஜெயிக்க முடியல அப்படின்னு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய மனசுல அந்த தன்னம்பிக்கை லெவல் குறையும் போது தான், கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையும் போது தான் நமக்குள்ள ஒரு பயம், சந்தேகம், சஞ்சலம் எல்லாமே ஏற்படுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்து நம்மளுடைய ஃபோக்கஸ் பூரா பார்த்தீங்கன்னா அதை நோக்கியே போகுது ஒழிய வளர்ச்சி பாதையை நோக்கி போறதில்ல. ஸோ அதிலிருந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 5AM கிளப் பயிற்சி. ஸோ இந்த 5AM கிளப் பயிற்சியில் நம்ம என்னென்ன பண்ண போறோம், இதனுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு, அந்த மைண்ட் செட் எப்படி சேஞ்ச் பண்ண போறோம், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ முழுக்க முழுக்க அட்டென்டிவா இருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம் இது உங்களுக்கு. கூர்மையா கவனிங்க. ஆட்டிடியூட், ஆல்டிடியூட். நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையின் சிகரத்துக்கு கொண்டு போகுது. அது மட்டும் முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மள வந்து பிகம் த டாப் 1% கொண்டு போகுது. டாப் 1% என்னங்க? இப்ப எல்லாருமே நெறைய இருக்காங்க. அதுல நம்ம சிலர் மட்டும் நம்ம என்ன சொல்றோம்? இவங்கலாம் சாதிக்க பிறந்தவங்க, சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் சொல்றோம் இல்லைங்களா? அவங்க தான் அந்த டாப் 1%. அந்த டாப் 1% குரூப்ல நம்ம போய் நாமளும் அது ஒரு மெம்பரா இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நமக்கு அதுக்கு உண்டான மனோபாவத்த, அதுக்கு உண்டான எண்ணங்கள நம்ம வளர்த்துக்கிட்டா, கண்டிப்பா வாழ்க்கையில உயர்ந்த சிகரங்கள நம்ம எளிதா அடையலாம். வாழ்க்கையில உயர்ந்த சிகரங்களை எளிதா அடையலாம். இதுதான் நாங்க கடந்த ஒரு வாரமா உங்களுக்காக நாங்க பதிவு பண்ணியிருந்த போஸ்டர்கள். த பாஸ் இஸ் பேக். ஸ்டே டியூன்ட். ஏன்னா 5AM கிளப் வந்து கடந்த 3 வருடங்களாக நிறைய விஷயங்கள, நிறைய முகவர்கள் மத்தியில அவங்களோட வாழ்க்கையில நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுல வந்து இல்லைன்னே சொல்ல முடியாது. நிறைய பேரு அதனால பலனடைந்தவங்க பல பேர். 5AM கிளப்னால பலனடைந்தவங்க பல பேர். நிறைய விஷயங்கள் அதுல குடுத்திருந்தோம். அதனால அவங்க வாழ்க்கையில நிறைய முதல்ல அடிப்படை பழக்கம் 5 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கத்த உருவாக்கி குடுத்தோம் அந்த 5AM கிளப்ல நாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா, டர்ன் சேலஞ்சஸ் இன்டு சேஞ்சஸ். சவால்கள சவால்கள மாற்றமா மாத்திக்கிறது. எனக்கு வரக்கூடிய சவால எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாரி மாத்திக்கிறது. ஸ்ட்ரெஸ் இன்டூ சக்சஸ். எனக்குள்ள ஏற்படக்கூடிய மன அழுத்தத்த ஒரு வெற்றியா நான் மாத்துறது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் தான் நாங்க வந்து இந்த 5AM கிளப்ல பண்ணோம். ஸோ த வெயிட் இஸ் ஓவர். ஏன்னா நடுவுல ஒரு மிகப்பெரிய கேப் குடுத்தோம் 1 இயர். அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, நான் வேற ப்ரோகிராம் பண்ணிட்டு இருந்தோம். 3Pன்னு
கிட்டத்தட்ட ஒரு 80, 90 பேருக்கு மட்டும் தனியா ஒரு ப்ரோகிராம் பண்ணிட்டு இருந்தோம். அது முழுக்க முழுக்க ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல அத பண்ணிட்டு இருந்தோம் 3Pன்ட்டு. திரும்பவும் என்னன்னா, எங்களுக்கு எல்லாருக்குமே பலனடைற மாரி குடுக்கணும் ப்ரோகிராம் அப்படிங்கிறது எங்க மனசுல ஒரு நோக்கம். ஸோ இந்த வெயிட் இஸ் ஓவர். உங்களுக்கான நேரம் வந்தாச்சு. அதுக்குண்டான பயிற்சி தான் நம்ம பத்தி பார்க்க போறோம். வாட் இஸ் 5 AM கிளப்? 5 AM கிளப்னா என்ன? இதுல மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அச்சீவர்ஸ் ஆர் எர்லி ஒர்க்கர்ஸ். சாதனையாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதிகாலை எந்திரிக்கக்கூடிய பழக்கத்துக்கு உள்ளவங்க. சாதனையாளர் அப்படிங்கும்போது, அவங்களோட அடிப்படை பழக்கமே என்னன்னா, அதிகாலை எந்திரிப்பது தான். அதிகாலையில எந்திரிச்சு பழகுனாலே, கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு சாதனையாளரா நம்ம மாறிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ். மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா புஸ்தகங்கள படிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ். இன்னைக்கு ஒரு தலைவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ஒரு தலைவர் ஆகக்கூடிய அந்த அளவுக்கு வராருன்னா, நெறைய புஸ்தகங்களை படிச்சு ஏன்னா, புஸ்தகத்த விட மிகப்பெரிய ஆசான் உலகத்துல எதுவுமே கிடையாது. புஸ்தகங்கள விட மிகப்பெரிய ஆசான் எதுவுமே கிடையாது. அதுக்குன்னு நம்ம என்ன புஸ்தகங்கள் படிக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. ஆனா, இதுக்கு முன்னாடி என்னன்னா, அதுக்கு முன்னாடி அச்சீவர்ஸ் ஆர் எர்லி வேக்கர்ஸ், லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ். பட் அதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே சாதனையாளரா மாறணும்னு ஆசை இருக்கு. எல்லாருக்குமே வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்பு வகிக்கணும். மிகப்பெரிய லெவல்ல நம்ம சாதிச்சு ஒரு வெற்றியாளரா இருக்கணும். எப்பவுமே நான் வந்து ஒரு வெற்றியாளனா, சாதனையாளனா, மகிழ்ச்சியாளனா இருக்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா, எல்லாருமே அந்த நெனைக்கிறோம் ஒழிய, ஆனா நம்ம என்ன செய்றோம்னா, த கேப்பிட்டிவிட்டி ஆஃப் நெகட்டிவிட்டி. என்னன்னா, நமக்குள்ள வந்து சில நேரங்கள்ல சில நேரங்கள்னு சொல்லவே முடியாது. பல நேரங்கள்ல நமக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு பயம் மனசுல. ஒரு சந்தேகம். நம்மளால இது முடியுமா? இப்போ நம்ம வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணணும்னு நெனைக்கிறோம். மிகப்பெரிய சாதனையாளர் ஆகணும்னு நெனைக்கிறோம். மிகப்பெரிய விஷயங்கள எளிதா செஞ்சு முடிக்கணும்னு நெனைக்கிறோம். அதிகபட்சமா சம்பாரிக்கணும்னு நெனைக்கிறோம். மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனா, அது எல்லாம் நடக்குதுன்னா என்னன்னா, அதெல்லாம் நெனைக்கிறோமே ஒழிய, அது கூட நம்ம கூடவே இன்னொரு விஷயம் வந்துருது அது. ஆசைப்படுறோம். ஆனா கூடவே இன்னொரு விஷயம் வந்துன்னா, பயம். மனசுல என்ன பயம் வந்துருது? நம்ம நெனைக்கிறோமே, இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில நடக்குமா? அடுத்து சந்தேகம். நம்மளால இத பண்ண முடியுமா? நமக்கெல்லாம் இது வருமா? நமக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கா? நமக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கா? அடுத்து ஓவர் திங்கிங். நாம இத செய்யலாம்னு முடிவு பண்ணி செஞ்சு, நடக்காம போனா, யார் என்ன சொல்லுவாங்களோ? மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ? நண்பர்கள் என்ன சொல்லுவாங்களோ? கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னு, அப்ப என்ன பண்ணுதுன்னா, நமக்குள்ளேயே ஒரு சிறை. நமக்கு வெளிய இருந்து யாரும் சிறை நமக்கு அமைக்கிறது இல்ல. சிறைய நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். ஆசைப்படுறோம். ஆனா கூடவே என்ன வந்துருதுன்னா, நமக்குள்ளேயே ஒரு சிறை. அந்த சிறை பார்த்தீங்கன்னா, பயம், சந்தேகம், சஞ்சலம், ஓவரா திங்க் பண்றது, தேவையற்ற விஷயங்கள கற்பனை பண்றது. இது வரும்போது என்ன ஆகுதுன்னா, நாமளே வந்து ஒரு சூழ்நிலை கைதியா மாறிர்றோம். நாமளே சில நேரம் என்ன பண்ணிர்றோம்னா, ஒரு நம்ம மனசுக்கு பயந்துகிட்டு சூழ்நிலை கைதியா மாறிர்றோம். அதனால என்ன செய்றோம்? நாம அடுத்த கட்ட விஷயங்கள சாதிக்கணும் அப்படின்னு நெனைப்போம். ஆனா அடுத்த கட்ட விஷயத்த சாதிக்கிறதுக்கு உண்டான தைரியம் நம்மகிட்ட வராது. ஆசை இருக்கும். அதுக்கு உண்டான தைரியத்த நம்ம வளர்த்துக்கிறது இல்ல. நாமளே நமக்குள்ள ஒரு கைதியா இருந்துகிட்டு, நம்ம மனசுக்குள்ள நமக்குள்ள ஒரு பயம், நம்மளே நமக்குள்ள ஒரு கைதியா இருந்துகிட்டு என்ன பண்றோம்? அடுத்த லெவலுக்கு போக முடியறதில்ல. ஒரு விஷயத்த செய்யலாம்னு நினைப்போம். அத செய்யலாம்னு நினைக்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். இது நமக்கு வருமா? இது செஞ்சா நமக்கு சக்சஸ் கிடைக்குமா? நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? நமக்கு நமக்கு டைம் நல்லா இருக்கா? நமக்கு அந்த மாரி சப்போர்ட் பண்ற நண்பர்கள் இருக்காங்களா? ஃபேமிலி இருக்கா? அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, அப்ப கடைசியில என்ன செய்றோம்? ஒரு பயத்துல என்ன செய்றோம்னா, அதிலிருந்து பின்வாங்கிறோம். அப்ப என்னன்னா, நம்ம மனசுல முழுமையா அதிகமா குடியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவிட்டியான எண்ணங்கள் நம்மள எப்ப சூழ்ந்து கொண்டு நம்மள ஒரு கைதியாக மாத்திருதோ, அப்ப என்ன செய்றோம்னா, நம்ம அடுத்த கட்ட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முடியாம தடுமாற ஆரம்பிச்சோம். அப்ப என்ன ஆகுது? அதையும் தாண்டி தனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விலங்குகளை, தடைகளை உடைத்து வரவங்க வெளிய வந்துடுறாங்க. அந்த தடைகளை உடைக்க முடியாதவங்க என்ன ஆயிடுறாங்க? திரும்பவும் தன்னுடைய இயல்பான வாழ்க்கையிலே, ஏற்கனவே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையிலேயே சுழன்று கொண்டு, உழன்று கொண்டு, அதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறாங்க. சோ இதிலிருந்து வெளிய வரணும்னா என்ன செய்யணும்? ஏன்னா இதிலிருந்து வெளிய வந்தா தான், நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை பண்ண முடியும். அடுத்த கட்ட லைஃப் ஸ்டைலுக்கே மாற முடியும். நம்ம லைஃப் ஸ்டைலே மாத்துறதில்ல நெறைய பேர். லைஃப் ஸ்டைல் மாறாததுக்கு காரணம் இதுதான். வேற யாருமே நம்மள தடுக்கிறதில்ல. நம்மள தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. கடவுள் நம்மள தடுக்க போறதில்ல. நம்ம சுத்தி இருக்கவங்களும் யாரும் தடுக்க போறதில்ல. நாமளா நெனச்சுக்கிறது அவங்க இப்படி நெனச்சுருவாங்களா? இவங்க இப்படி நெனச்சுருவாங்களா? அதனால ஊருக்கு பயந்துட்டு நம்ம என்ன செய்வோம்? ஊர் உலகத்துக்கு பயந்துகிட்டு, நாம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து வைக்கிறதுக்கு இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இப்ப என்னோட வாழ்க்கையிலும் சரி, உங்களோட ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் சரி, நாம பிறந்ததுலருந்து சின்ன வயசுலருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்கவங்க வயசுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும். பிறந்ததுலருந்து, சின்ன வயசுலருந்து, நம்ம தாய் தந்தையர், நம்ம தாத்தா பாட்டி, நம்ம குடும்பத்தார் நம்மள எப்படி வளர்த்தாங்க, அந்த வளர்ப்பு முறை எப்படி, நம்ம வளர்ந்த சூழ்நிலை எப்படி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்றோம். அதுல என்ன ஆயிடுதுன்னா சில நேரங்கள்ல, இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அன்னைக்கு அந்த நேரத்துல நம்ம வெளிய போகக்கூடாதுங்கிறதுக்காக, இரவு நேரத்துல வெளிய போயிடக்கூடாது. நம்ம தனியா வெளிய போயிடக்கூடாதுன்னு என்ன சொல்லுவாங்க தாத்தா, பாட்டி? "போவாத!
அங்க போனீங்கன்னா பாரு அந்த மரத்துல ஒரு பேய் இருக்குது, அங்க ஒரு பிசாசு இருக்கு, உன்னை பிடிச்சிரும்பாங்க. அதை நினைச்சிட்டு என்ன செய்வோம், அந்த பக்கம் நம்ம போக மாட்டோம் இரவு நேரங்கள்ல, மாலை நேரங்கள்ல. ஆனா அதே நேரம் பகல்ல நம்ம தாய் தந்தையரோட அப்பா அம்மாவோட அண்ணன் தம்பிகளோட போவோம். ஆனா அந்த பக்கம் போகும்போது அதே மரத்தை நம்ம பார்ப்போம், அந்த மரத்துல ஒண்ணுமே இருக்காது, அந்த மரம் காலியா தான் இருக்கும். ஆனா இரவு நேரம் வந்தோம்னா நமக்கு என்ன மனசுல ஒரு பயம் வந்துடும். இரவு வந்தோடனே திரும்ப நம்ம மனசுக்குள்ள, ஓ அந்த மரத்துக்கு பேய் வந்துருச்சு, அந்த மரத்துல பிசாசு இருக்கு, அந்த அந்த பக்கம் பூச்சாண்டி இருக்கிறான், அங்க போனா அவனை பிடிச்சி கட்டி போட்டுரும் அப்படின்னு அந்த அப்போ சின்ன வாழ்க்கையில நம்ம நாம சில நேரங்கள்ல சில முயற்சிகள் எடுக்கும்போது யாரோ ஏதோ ஒன்று சொல்றது வச்சு என்ன ஆயிடுதுன்னா, நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப அதை வந்து ஒரு கற்பனையாவே மனசுல வந்து உருவகப்படுத்திக்கிட்டு அது நிஜமாவே இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா பகல் அதே சைடு போவோம். அப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த சுடுகாட்டு பக்கம்லாம் போகாதீங்க, நைட்ல எப்படி அப்படிம்பாங்க. ஆனா பகல் அந்த பக்கம் எல்லாரும் போறவங்க இருக்காங்க, அந்த சுடுகாட்டிலேயே குடியிருக்கவங்க இருக்காங்க, அந்த சுடுகாட்டுல வேலை செய்யறவங்க இருக்காங்க. ஆனா அவங்க அதை பத்தி கவலைப்படுறதில்ல. இதுக்கு காரணம் என்னன்னா, நாம சின்ன வயசுல வளரும் போது நமக்கு சொல்லப்பட்ட சில கதைகள். நீங்க இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்துல ஒரு ஒரு பாட்டு கூட இருக்கும். வேப்ப மர உச்சியில் நின்னு பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும் உன்னை பார்த்து சொல்லி வைப்பாங்க. உந்தன் வீரத்தை இலையிலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் வீரமற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக நீ நம்பிவிடாதே அப்படின்னு சொல்லுவாரு. சின்ன பயலே சேதி கேளடா. இந்த மாதிரி அதாவது அந்த நேரத்துல நமக்கு சில தடைகள் யாராவது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில வளர வளர ஒவ்வொரு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த அனுபவங்கள என்ன செய்றோம், நம்ம மனசு வந்து அத கெட்டியா பிடிச்சுக்குது. அதையும் ஒரு நம்பிக்கையா எடுத்துக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் பேயாது, பிசாசாதுன்னு நெனைக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்கிற சில சம்பவங்கள வச்சு, இது வந்தா இப்படி ஆயிடும். அது நடந்தா இது செஞ்சா அது ஆயிடும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம மைண்ட் இருக்கு பாத்தீங்களா? நம்ம மனசு, அது எப்பேற்பட்ட விஷயங்களும் செய்யக்கூடிய திறமை வாய்ந்தது. யுவர் மைண்ட் கேன் டூ அமேசிங் திங்ஸ். நீங்க மனசு வச்சா வாழ்க்கையில எவ்வளவு விஷயமும் செய்யலாம். ஆனா சில நேரங்கள்ல நாம என்ன செஞ்சுர்றோம், நமக்குள்ள ஒரு பய உணர்ச்சிய நாமளே உள்ள வச்சுக்கிட்டு, அந்த பய உணர்வு கட்டுப்பட்டுக்கிட்டு, நம்ம மனச நம்ம அதுக்கு மேல அதனுடைய செயல்பாட்ட செயல்படாம இருக்கிற மாரி தடுத்துர்றோம். அதுக்கு காரணம் நாம வந்து வாழ்க்கையில வயசு வளர ஏற்படக்கூடிய அனுபவங்கள்ல ஒரு ஸ்டேஜ்ல நமக்குள்ளேயே ஒரு பய உணர்ச்சி. அது என்ன காரணம்னா, நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம ஆழ் மனசுல அது பதிஞ்சிருது. இது வேண்டாம், இது வராது, இது முடியாது, இது நமக்கு தெரியாது, இது நம்ம கத்துக்க முடியாது, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நாமளே சில விஷயங்கள செஞ்சுக்கிறோம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நம்மள போலவும் தான் மத்தவங்க சாதிக்கிறாங்க. நம்மள போல இருக்கவங்க தான் மத்தவங்க நெறைய விஷயங்கள செய்றாங்க. ராக்கெட் கூட விடுறாங்களா இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்க அந்த முயற்சிய செய்றாங்க. நாம வந்து சில விஷயங்கள்ல பயந்துகிட்டு அடுத்த கட்ட லெவலுக்கு போறதில்ல. சோ அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும்னா அதுக்கு என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்னா, நம்ம மைண்ட் செட்ட நம்ம மாத்திக்கணும். நம்ம மைண்ட் செட்ட மாத்தாத வரைக்கும் 1000 இலக்குகள் வச்சாலும் சரி, 1000 விஷயங்கள் ஆசைப்பட்டாலும் சரி, நாம அத அடைய முடியாது. ஏன்? நீங்க என்னதான் செஞ்சாலும் உங்க மனசு அத செய்ய விடாது. உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அது விடாது. சோ, அதற்காக தான் இந்த 5 ஏஎம் கிளப் பயிற்சி. சரி, இந்த 5 ஏஎம் கிளப் பயிற்சியில நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஹவ் கேன் ஐ ஹெல்ப் இன் யுவர் செல்ஃப் டெவலப்மென்ட்? உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காக நான் என்ன பண்ண முடியும்? என்ன பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக்கணும் இல்லையா? ஏன்னா என்ன பத்தி தெரிஞ்சவங்க நெறைய இருக்கீங்க. புதுசா இந்த பயிற்சியில இன்னைக்கு யாராவது இறஞ்சவங்க இருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2005ல இருந்து இந்த இந்த இன்சூரன்ஸ் துறையில சாஃப்ட்வேர் டீலரா இருக்கேன். 2005ல இருந்து 2009 வரைக்கும் ஒரு கம்பெனில இருந்தேன். 2009ல இன்னைக்கு வரைக்கும் பீமா மித்ரா அப்படிங்கிற கம்பெனில தமிழ்நாடு பூரா டீலரா இருக்கேன். என்னோட வாழ்க்கை சாஃப்ட்வேர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்ல தான் ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கப்புறம் அதுக்காக நிறைய திட்டங்கள படிச்சு செஞ்சு, அந்த திட்டங்கள சொல்லிக் குடுக்குற அளவுக்கு என்ன நானே வளர்த்துக்கிட்டு, 2010ல இருந்து திட்டங்கள பத்தியும், காம்பினேஷன பத்தியும் பயிற்சி குடுத்துட்டு இருந்த நான், 2015ல ஒரு முழு நேர பயிற்சியாளரா மாறினேன். 2015ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் முழுக்க முழுக்க முகவர் சேவைக்காக, முகவர் வளர்ச்சிக்காக நிறைய பயிற்சிகள் நடத்திட்டு இருக்கோம். என்னோட பெயர் எம்ஜி ரமேஷ்குமார். என்னோட நிறுவனத்து பேரு வந்து ஏரோ டெக்னாலஜிஸ். இது சாஃப்ட்வேர் தொழில் பண்றோம். இன்னொன்னு பயிற்சிகள் நடத்துற நிறுவனத்து பேரு எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி. நான் தான் என்னுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. நான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 2015லேருந்து முழு நேர பயிற்சியாளர் ஆனதோட பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 10,000 போட்டிருக்காங்க. இதுல கணக்கே இல்ல. நெறைய முகவர்களுக்கு பயிற்சி குடுத்துருக்கேன். நெறைய முகவர்களுக்கு. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, 2020ல கோவிடுக்கு அப்புறம் லாக்டவுன் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நெறைய பயிற்சிகள் ஆன்லைன்ல போயிருக்கேன். நெறைய பயிற்சிகள் ஆன்லைன்ல பயிற்சி பண்ணியிருக்கோம். எங்களுடைய எம்டிஐடி பயிற்சியில இதில ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா, எம்டிஐடி பயிற்சிகள் தான். 2020லேருந்து 25, 25 25 முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல என்னோட பயிற்சியில எம்டிஐடி முடிச்சவங்க இருக்காங்க. மோர் தென் 150 ஏஜென்ட்ஸ எம்டிஐடியா உருவாக்கி இருக்கிறோம். அது இல்லாம நாங்க 5 ஏஎம் கிளப் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா, 3 பிராட்காஸ்ட் குரூப் வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட 700 அப்போ ஒரு பிராட்காஸ்ட் குரூப்னா 257 பேர் தான் இணைக்க முடியும். 3 குரூப் வச்சிருந்தோம். அந்த 3 குரூப்ல இருந்தவங்க மாறி, மாறி அந்த பயிற்சியெல்லாம் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
இது இல்லாம முகர்வர்களோட வளர்ச்சிக்காக, முகர்வரோட நலனுக்காக நிறைய பயிற்சிகள் எப்பல்லாம் திட்டங்கள் வருதோ, அந்த திட்டங்கள பத்தின பயிற்சி விளக்கத்த உடனடியாக ஒரு கட்டணம் இல்லாத பயிற்சிய இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கேன். ஸோ இவ்வளவு அனுபவம் உள்ள நான் தான் இந்த 5 AM கிளப்ல உங்களுக்கு பயிற்சி அளிக்க போறேன். சரி. என்ன பத்தி சொல்லிட்டேன். இப்ப நீங்க வந்து இந்த பயிற்சியில என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நண்பர்களே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில பலதரப்பட்ட நேரத்தில பலவிதமான அனுபவங்கள் ஏற்படும். பல்வேறு நேரங்கள்ல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா, நெறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம். எல்லாருக்கும் ஒரே மாரி அனுபவங்கள் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம். ஆனா, அதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அதுல நெறையா சோதனைகள் வந்திருக்கலாம். சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஒரு துக்கமான விஷயங்கள் நடந்திருக்கலாம். எவ்வளவோ நடந்திருக்கலாம். ஆனா, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க நண்பர்களே. லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிறது வாழ்க்கை நடக்குது பார்த்தீங்களா? அது 10 விஷயம் தான் நம்மள 10% தான் நம்மள பாதிக்கும். ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அதனுடைய தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10% தான் இருக்கும். அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது 10% தான். ஆனா பாக்கி 90% எப்படி தெரியுமா? என்ன தெரியுமா? ஹவ் யூ ரெஸ்பாண்ட் டூ இட். ஒரு விஷயம் எனக்கு நடக்குதுன்னா, அத நான் எப்படி எடுத்துக்கிறேங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயம் சின்னதா, பெருசா, சந்தோஷமா, துக்கமா எல்லாமே அமையறது. அப்ப நடக்கக்கூடிய விஷயம் சிறுசு. அது பெருசா இருந்தாலுமே, சிறுசா இருந்தாலுமே, அத நான் எடுத்துக்கிற மனப்பக்குவம் தான். அப்ப நான் அது எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன்? அதுக்கு என்னுடைய எதிர்வினை எப்படி இருக்கிறது? இப்போ இப்ப ரோட்ல போயிட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்கவரு சடார்ன்னு கை காட்டாம திரும்பிட்டார். கை காட்டாம வண்டிய திருப்பிட்டார். இப்போ அது நடந்தது ஒரு பிரச்சனை. கண்டிப்பா நான் போய் இடிச்சு விழுந்திருக்கலாம். இல்லன்னா இடிச்சிருக்கலாம். இல்ல நான் போய் சடனா பிரேக் பண்ணிச்சு கொஞ்சம் ஜெர்க் ஆயிருக்கலாம். இப்ப அது வந்து நடந்தது. இப்ப அந்த இடத்துல நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றேங்கிறது தான் அந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம். ஒண்ணு ஒண்ணு அவன் பாட்டுக்கு போறானா, சரி அவன் அறிவு இல்லாதவன். கை காட்டாம கூட திரும்புறான்னு, நான் பாட்டுக்கு போலாம். இது ஒரு விதம். என்னன்னா, அவன "யோவ்! பார்த்து போ மாட்டியா? கண் எங்கேயோ வச்சிருக்கிற?" அப்படின்னு கேட்கறது ஒரு ரகம். இல்லன்னா அவன தொரத்திட்டு போய் வண்டிய நிறுத்தி, அவன இறக்க சொல்லி சண்டை போடுறது ஒரு விதம். அப்ப நடந்த விஷயம் ஒண்ணு. நான் எப்படி எடுத்துக்கிறேனோ, அதுல தான் என்னோட அந்த அந்த சூழ்நிலை அப்படியே மாறும். அதே தான் வாழ்க்கையில. ஒரு வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை நடக்குதுனாலும், சரி சரின்னு போறது ஒரு விஷயம். அதையே பிடிவாதமா பிடிச்சுட்டு தகராறு பண்றது ஒரு விஷயம். அது 2, 3 நாளைக்கு வளர்த்துறது ஒரு விஷயம். உண்டா இல்லைங்களா? அப்போ இப்ப உங்க தொழில்லயே எடுத்துக்கலாமே. இப்போ ஒருத்தர்ட்ட பாலிசி கேட்க போறீங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். ஆனா நீங்க போன நேரம், அவரு ஏதோ சூழ்நிலை, ஆபீஸ்ல அவரு சூழ்நிலையோ, இல்ல அவங்க பிசினஸ்ல ஏதோ பிரச்சனை. அன்னைக்கு ஏதோ ஒரு பார்ட்டிட்ட தகராறு. உங்கள சரியா கூட கவனிக்காம உட்கார சொல்லல, பேசல. நீங்க போறீங்க ஒரு 5 நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்கள கவனிக்காத மாரி அவரு ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, "நீங்களா? சரிங்க. நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க. இப்ப கொஞ்சம் எதுவும் சரியில்லைங்க. நீங்க வாங்க" அப்படிங்கிறாரு. சரி அவரு சூழ்நிலை சொல்லிட்டாரு. ஆனா, இப்ப அவரு சொல்லுங்க இப்ப ஒரு 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 முகவர் எப்படி எடுத்துக்கிறாரு? சரி நம்ம போன நேரம் சரியில்ல. அவருக்கு ஏதோ பிரச்சனை. சரி விடு இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்படின்னு எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. ஒரு முகவர் நம்மள வர சொல்லிட்டு, இத்தனைக்கும் தெரிஞ்சவரு, தெரிஞ்சாலும் தெரியாத மாரி கண்டுகிட்டு, சும்மா ஏதோ பிரச்சனை மாரி காட்டிக்கிட்டு, கொஞ்சம் கூட என்ன மதிக்காம போயிட்டு வான்னு சொல்றாரு. அப்படின்னு அன்னைக்கு பூரா அவர திட்டிக்கிட்டே இருக்கிறது ஒரு ரகம். இன்னொரு ரகம், அந்த ஆள் என்ன பெரிய ஆளா? அவர் பணம் இருந்தா அவரோட இருக்கட்டும். என்ன கொஞ்சம் கூட மதிக்க தெரியல. நானும் நம்மகிட்டயும் பணம் காசு இருக்குல்ல. இனிமே அந்த ஆள் கிட்ட எட்டியே பார்க்கக்கூடாது. அப்படிங்கிறது ஒரு ரகம். அப்ப நடந்த சம்பவம் ஒண்ணுதான். 10% தான் அது வாழ்க்கையில. நமக்கு நடந்த விஷயம் ஒண்ணுதான். ஆனா நம்ம எடுத்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்? அதுதான் நண்பர்களே, நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போறதுக்கு உண்டான விஷயங்கள தீர்மானிக்குது. சரின்னு எடுத்துட்டு வந்தவரு, அத மறந்துட்டு அடுத்த வேலைய பார்ப்பார். கோவிச்சுட்டு இருக்கவரு அன்னைக்கு பூரா உட்கார்ந்து கோவிச்சுட்டு இருப்பார். அவர திட்டிட்டு அடுத்த வேலைக்கு போமாட்டார். இன்னொருத்தர் வாழ்க்கை பூரா அவர் பக்கம் வந்து அவர எட்டியே பார்க்காம இருப்பார். அவர் ஏதோ ஒரு விரோதி மாரி ட்ரீட் பண்றார். சோ இந்த மாரி வாழ்க்கையில நெறைய சம்பவங்கள் நமக்கு டெய்லி நடக்குது நண்பர்களே. ஆனா அத எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்? அத நம்ம வந்து ரொம்ப பெர்சனலா எடுத்துக்கும் போது தான் வாழ்க்கைய பாதிக்குது. நம்மள முன்னேற விடுறதில்ல. சோ இதுலருந்து எப்படி வர்றது? இதுக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய பய உணர்வு, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஓவர் திங்கிங், நம்மகிட்ட இருக்கக்கூடிய டவுட்டு, சந்தேகங்கள் இதெல்லாம் என்ன செய்யுது? நமக்குள்ள இருக்கக்கூடிய சில ஈகோ, நான் பெரியவன் நானே இப்படி என்கிட்டயே இப்படியா? அப்படி இதெல்லாம் என்ன செய்யுது நம்மள? நம்மள வாழ்க்கையில அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகறதுக்கு மிகப்பெரிய தடையா நமக்குள்ளேயே அது இருந்து நம்மள செயல்பட விடுறதில்ல. சரி, இதுக்கு என்ன பண்ணணும்? ஏன் மக்கள் வந்து ஒரு 10% ஸ்டக் ஆயிடுறாங்க? வை பீப்பிள் ஸ்டே ஸ்டக் இன் த 10%? ஏன் நெறைய பேர் நீங்க பார்ப்பீங்க.
நீங்களே கூட சார் ரோட்ல ஏதாவது 2 பேர் இடிச்சிருப்பாங்க, சண்டை, நீங்க போய் கூட விலக்கி விடுவீங்க. சார் விடுங்க சார், விடுங்க சார், காலைல ஆஃபீஸ் போறேன்னா நான் டென்ஷன். போங்க சார் பீஸ்ஃபுல்லா ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்லி கூட அனுப்பியிருப்பீங்க. ஏன் அந்த 10% மக்கள் ஸ்டக் ஆகுறாங்க? 10%ல ஒரு சின்ன விஷயத்துல அந்த 10% தான் பிரச்சனையே. அது அந்த பாதிப்பு பெருசா கூட இல்ல. ஆனா அது 90% எடுத்துக்கிட்டு அதுதான் பிரச்சனைன்னு பாருங்களேன். அது காரணம் எமோஷன் லூப்பிங். ஏன்னா மோஸ்ட் பீப்பிள் டோன்ட் ரியாக்ட் டு தி ஈவென்ட், தே ரியாக்ட் டு தி எமோஷன் கிரியேட்டட் பை தி ஈவென்ட். நிறைய பேர் நடந்த பிரச்சனைனால ரியாக்ட் பண்றதே கிடையாது. அந்த பிரச்சனை நடந்தோன்னா அவங்க மனசுக்குள்ள என்ன தோணுது பாத்தீங்களா, உணர்வு என்ன உணர்ச்சி தோணுதோ அந்த உணர்ச்சிக்காக செயலாற்றுறாங்க. அதுதான் பிரச்சனை. இடிச்ச உடனே ஒரு கோவம் வருது. அந்த கோவத்தையும் சுதாரிக்கிற நபர்களும் இருக்காங்க. அந்த கோவத்தை பெருசுபடுத்துறவங்களும் இருக்காங்க இல்லையா? அப்ப என்னன்னா பிரச்சனை ஒண்ணுதான். ஆனா என்ன பண்ணிடுறாங்க, அந்த நேரத்துல உங்க மனசுல தோணக்கூடிய அந்த உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி, அந்த உணர்ச்சியின் வசமாக அதன் உணர்ச்சியின் வாயிலாக செயல்படுறாங்க. அதுல தான் மாட்டிக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது? இந்த மைண்ட் ரீப்ளேஸ் த சேம். ஒரு ஹர்ட். என்ன இடிச்சுட்டான், என் வண்டி இடிச்சுட்டான், என்ன இது பண்ணிட்டான், என்ன மரியாதை இல்லாம அவனுக்கு என் மேல ஒரு பயமே இல்ல. அப்படி இப்படி. ஒரு ஃபியர், ஒரு ஆங்கர், ஒரு வெட்கம். அது என்ன பண்ணுது? அது மனசுக்குள்ள போட்டு இந்த இந்த பிரச்சனை முடிஞ்சு ஆபீஸ்ல போய் அந்த ஆபீஸ்ல காட்டுவாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் வீட்டுல போய் காட்டுவாங்க. குழந்தைங்க கிட்ட காட்டுவாங்க. ஒரு சிலர் கஸ்டமர் பிளேஸ்ல போய் அந்த கோவத்தை சில நேரம் கஸ்டமர் முன்னாடி காட்டிட்டு வந்துருவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அதை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஸ்டக் ஆயிடுறாங்க 10%ல. அதனால என்ன ஆகுது ரிசல்ட்? சேம் வைப்ரேஷன், சேம் லைஃப். அப்ப எப்ப பார்த்தாலும் ஈஸியா பதட்டம் போயிடுவாங்க. பதட்டம் ஆனதுனால கோவப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது. அதனால வாழ்க்கை ஒரே முறையில போகுது. இதுல என்ன ஏன் காரணம்? முதல்ல அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம மாறணும்னா, சுவிட்ச் போட்டோம்னா லைட் எரியுதுல்ல. ஒரு சுவிட்ச் போட்டா லைட் எரியும்னா, ஃபர்ஸ்ட் இத என்ன பண்றோம்? அதுக்கு உண்டான வயரிங் கனெக்ஷன குடுக்குறோம். இல்லைங்களா? இந்த சுவிட்ச் போர்டுக்கும், அந்த பல்புக்கான இருக்க இடத்துக்கும் சரியான ஒயர் கனெக்ஷன் குடுத்தா மட்டும் தான் இங்க சுவிட்ச் போட்டா அங்க எரியும். அப்போ இது எதனால ஆகுது? அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். தி சப்கான்ஷியஸ் ரெஸ்பாண்ட் யூசிங் ஓல்ட் எமோஷனல் மெமரி. நம்ம சப்கான்ஷியஸ்ல அப்படியே பதிஞ்சிரும் சில நேரம். ஒருத்தர் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிட்டா, நம்மள ஒருத்தர் திட்டிட்டா, நம்மள ஒருத்தர் அவமானப்படுத்திட்டா, நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் ஏமாத்திட்டா, அவர்கிட்ட கோபப்படணும் அப்படின்னு சின்ன வயசுல அப்படியே பழகிட்டோம்னு வச்சுங்க. அது ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும்? அவனை ஏமாத்திட்டான், அவனை திட்டிட்டான், அவனை மரியாதை இல்லாம நடத்திட்டான், அவனை விடாத. ஏன்னா நம்ம எமோஷனல் மெமரி உடனே ட்ரிகர் ஆகும். அவன்கிட்ட எப்படியே 2 வார்த்தை பேசணும். அவனை விடக்கூடாது. அவன் என்ன ஒரு வார்த்தை திட்டினானா, நான் 4 வார்த்தை என்ன கேட்காம விடக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்ப என்ன ஆகுது? அந்த ஈவன் அதனால தான் நடக்குது. ஏன்னா சப்கான்ஷியஸ் பிக்ஸ் அ ஸ்டோர்ட் எமோஷன். அவங்களுக்கு ஒரு 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 பிரச்சனை நடந்த உடனே உங்க ஆழ்மனது என்ன செய்யுது? உங்க ஆழ்மனது ஏற்கனவே பதிவாயிருக்க ஒரு விஷயத்தை தூண்டுது. நீ அப்படிலாம் சர்வசாதாரணமா அந்த விஷயத்தை விட்டுறாத. விடாத அவன. பேசு, திட்டிரு, விட்டுறாத. நீ அவனை விட்டு அப்படியே அது 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 உங்களுக்கு பழைய மெமரி சொல்லுது. அது சொன்னோன்னு நாம அதுக்கு முன்னாடி செயல்படுறோம். ஏன்னா அது ஏற்கனவே நம்ம பழகி போன விஷயம் ஆயிடுது. யூ ஃபீல் த சேம் எமோஷன் அகைன். திரும்ப திரும்ப என்ன செய்யறோம் வாழ்க்கையில? ஒவ்வொரு தாட்டியும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? இப்படிதான் 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 நம்ம திரும்ப அதே விஷயத்த செஞ்சுட்டு இருக்கோம். இதுல என்னன்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இதுல யாரையுமே நான் வந்து பர்ட்டிகுலரா சொல்லல. நெறைய பேர் அவங்க வாழ்க்கையில நீங்களே திங்க் பண்ணுங்க இப்ப. இதுல எவ்வளவு பேர் இருக்கீங்க, இன்னைக்கு கலந்திருக்கீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு தெரிஞ்சவங்களும் இருக்கீங்க, தெரியாதவங்களும் இருக்கீங்க. ஆனா உங்கள பத்தி முழுமையா உங்களுக்கு தெரியாது. என்ன பத்தி உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியாது. அது என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஐடென்டிட்டி அட்டாச்மென்ட் வச்சிருக்கோம். நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி. நான் இப்படிதாங்க. நான்லாம் அப்படி இல்லைங்க. நான்லாம் வந்து அப்படிலாம் இறங்கி போக மாட்டேங்க. நான்லாங்க இப்படிதாங்க. நான் வந்து வம்பு சண்டை வந்து விட மாட்டேங்க. என்னெல்லாம் இப்படி பேசினா எனக்கு பிடிக்காதுங்க. எனக்கு மரியாதை இல்லாம இடத்துல நான் இருக்க மாட்டேங்க. அப்படி இப்படி நம்ம அப்ப என்ன செய்றோம்? எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டிய நான் கிரியேட் பண்றேன். அந்த மாரி எனக்கு நான் சொல்றேன் பொதுவா. அப்ப நம்ம என்ன செய்றோம்? நம்ம ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வச்சுக்கிறோம். நான் இப்படிதாங்க. நான் இப்படிதாங்க. நான் இப்படிதான்னு ஒண்ணு என்ன ஆயிடுதுன்னா, நீங்களா உங்கள ஒரு மாரியா உருவகப்படுத்திக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது? நத்திங் கீப்ஸ் எ பெர்சன் ஸ்டக் லைக் எ பிக்ஸட் ஐடென்டிட்டி. ஒரு மனிதனை அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு, அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போக விடாம தடுக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? அவனோட செல்ஃப் ஐடென்டிட்டி தான். ஐடென்டிட்டிங்கிறது வேற. நான் ஒரு முகவர் அப்படிங்கிற ஐடென்டிட்டி வேற. ஆனா, ஏங்க நான்லாம் இல்லைங்க. இப்படிதாங்க. வந்து சண்டை வந்தா விடமாட்டேன். வம்பு சண்டைக்கு வந்தாங்கன்னா அவ்வளோதாங்க. என்னெல்லாம் யாராவது 1% கம்மியா பேசுனாலும் விடமாட்டேங்க. அப்படி இப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, நான் வந்து கோவக்காரன். எனக்கு ஒரு கர்வம் இருக்கு. என்னோட லெவல் இப்படிதான். நான் யாருக்கும் மட்டம் இல்ல. அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் ஒரு ஈகோ லெவல்ல கிரியேட் பண்ணி என்ன பண்ணுதுன்னா, உங்கள அந்த இடத்திலேயே நிக்க வச்சுக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஒரு பிரச்சனைய முடிப்போம். ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போய் அடுத்த கட்ட லெவலுக்கு போவோம் அப்படிங்கிறதுக்கு வாழ்க்கையில விடுறதே இல்ல. அதனால தான் நெறைய பேரு வாழ்க்கையில ஸ்டக் ஆயி ஒரே இடத்துல நின்னுகிட்டு, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு முயற்சி முடிவு பண்ணிக்கிறாங்க. சரி, ஹவ் ஐடென்டிட்டி இன்ஃப்ளூயன்சஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் சக்சஸ். எப்படி நீங்க உங்களுக்குன்னு சுய அடையாளத்த வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அது எப்படி உங்க ஆக்ஷனையும், உங்க சக்சஸையும் எப்படி பாதிக்குது? எப்படி அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? யுவர் செல்ஃப் இமேஜ் இஸ் ஹவ் யூ சீ யுவர் செல்ஃப். என்னோட செல்ஃப் இமேஜ்ங்கிறது நான் முதல்ல என்ன எப்படி பார்க்குறேங்கிறது தான்.
நமக்கு என்னங்க நாம் பெருசா நாம என்னங்க சாதாரணமா இருந்துட்டு போலாம் அப்படின்னு நான் நினைச்சேன்னா என்ன சாதாரணமா நான் பார்க்குறேன். நான் யாருக்கும் சலைச்சடைவைங்க. நான் ஏனங்க எனக்கு எல்லா விஷயமும் தெரியுங்க. எனக்கு தெரியாது. நான் வேணா நெறைய படிச்சிருக்கேன். எனக்கு தெரியாத விஷயமா, என்ன நான் பார்க்காத கஸ்டமரா எனக்கு எத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் நினைச்சேன் என்ன ஆகுது, அது ஆட்டோமேட்டிக்கா என்னோட செல்ஃப் ஐடென்டிட்டி எனக்கு என்ன குடுத்துருது? எனக்குள்ள ஒரு நம்பிக்கை அது ஒரு நம்பிக்கை உருவாக்கும். அது ஒரு மாரியான நம்பிக்கை. அது மாரி பிஹேவியர் என்னோட நடவடிக்கைலாம் அதே மாரி இருக்கும். அப்ப என்ன ஆகும்? என்னோட வாழ்க்கையும் அதேதான். என்னோட ஃபியூச்சர் அப்படியே தான் போகும். இப்ப நீங்களே நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. நெறைய கஸ்டமர பார்த்திருப்பீங்க. உங்க சொந்த பந்தங்கள பார்த்திருப்பீங்க. நெய்பர்ஸ பார்த்திருப்பீங்க. அக்கம் பக்கம் நெய்பர்ஸ் வேற ஃபிரெண்ட்ஸ பார்த்திருப்பீங்க. அவன் அப்படிதான்டா எப்ப பார்த்தாலும் அப்படிதான். அப்படின்னு நம்ம ஏன் பண்ணிக்கிறோம்? அவன் அந்த லைஃப் ஸ்டைல்லயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. "ஏய் அவனெல்லாம் மாத்த முடியாதுடா. அவன் வந்து அப்ப நான் 10 வருஷமா பார்க்குறேன்டா" அப்படின்னு சொல்றோமா இல்லைங்களா? காரணம் அவர் அதே பிடிவாதத்துல, அதே லெவல்ல இருக்கார். யாருக்கும் வளைந்து கொடுக்கறதில்ல, ஒரு நெளிவு சுளி தெரியறதில்ல. அப்படிங்கும்போது, அவர் தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்றாரு. ஆனா அந்த ஐடென்டிட்டி வந்து நல்ல ஐடென்டிட்டி கிடையாது. ஏன்னா, யுவர் மைண்ட் வொர்க்ஸ் பேஸ்ட் ஆன் செல்ஃப் பெர்செப்ஷன். நான் என்ன மாரி கண்ணோட்டத்துல பார்க்குறேனோ, என் மைண்ட் அதுக்கு தகுந்த மாரி வேலை செய்யும். நான் நான் வந்து கோவக்காரங்க. நான் எப்பவுமே கோவக்காரன் தாங்க. அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா என்ன நடக்கும்? எப்பவுமே சின்ன சின்ன விஷயத்துல நான் கோவக்காரனா தான் இருப்பேன். வாட் யூ பிலீவ் அபௌட் யுவர்செல்ஃப். நான் என்ன நம்புறேனோ, இப்ப நான் வந்து அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருக்கேன். நான் எப்பவும் கோவக்காரங்க. எனக்கெல்லாம் டக்குன்னு கோவம் வந்துருங்க அப்படின்னு நான் அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நாளைக்கு வீட்ல ஒண்ணு சொல்றாங்க, பசங்க ஒண்ணு சொல்றாங்க, ஃப்ரெண்டே ஒருத்தர் சொல்றாரு, ஒரு கஸ்டமர் சொல்றாங்கன்னா, டக்குன்னு எனக்கு கோவம் வருமா இல்லையா? காரணம் நான் என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அப்ப என்ன ஆகும்? நான் எப்பவுமே கோவக்காரனா இருந்தா வாழ்க்கையில முன்னேற முடியுமா? தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா வாழ்க்கையில முன்னேற முடியுமா? முடியாது. யார் முன்னேறுறா? கோவத்த ஒதுக்கி வச்சுட்டு, அந்த நேரத்த புரிஞ்சு அனுசரிச்சு நடந்து, தட்டி குடுத்து வேலை வாங்குறதோ, இல்ல வளைஞ்சு குனிஞ்சு நெளிஞ்சு வேலை செய்வதோ தான் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தும். ஸோ இஃப் யூ சீ யுவர் செல்ஃப் அஸ் ஹார்ட் ஒர்க்கர், யூ வில் நேச்சுரலி வொர்க் ஹார்ட். ஏன்னா, உங்க செல்ஃப் பெர்செப்ஷன் என்ன நெனைக்கிறீங்களோ, உங்க மைண்ட் அதுக்கு தகுந்த மாரி ஒர்க் ஆகும். செல்ஃப் பெர்செப்ஷன் என்னன்னா, உங்கள சுயமா நீங்க உங்களோட கண்ணோட்டம். உங்கள நீங்க சுயமா என்ன கண்ணோட்டத்துல பார்க்குறீங்க? நான் என்ன ஒரு ஹார்ட் ஒர்க்ன்னு டெய்லி பார்க்குறேன். நான்லாம் கடின உழைப்பாளிங்க. நான்லாம் கடின உழைப்பாளினா, கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கடின கடின உழைப்பு செய்றதுக்கான எண்ணம் எப்பவுமே இருக்கும். யூ வில் நேச்சுரலி வொர்க் ஹார்ட். நான்லாம் எப்படிங்க, நான் ரொம்ப அழட்டிக்க மாட்டேங்க. நான்லாம் அடிக்க மாட்டேன், அழட்டிக்க மாட்டேனாவே, நம்ம கஷ்டப்பட்டு வேலைய செய்ய மாட்டோம். ஏன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ணோட்டம் நம்மள மாத்திரும். நம்மள வந்து நம்ம செய்யணும்னு நெனச்சா கூட செய்யக்கூடாது. ஆனா, அதே நீங்க நான் ஒரு கடின உழைப்பாளின்னு என்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்குள்ள அந்த இயல்பு வந்துரும். கடின உழைப்பு. இஃப் யூ சீ யுவர்செல்ஃப் அஸ் நாட் பிட் வித் மனி, யூ மைட் அன்னோயிங்லி அவாய்ட் வெல்த் பில்டிங் ஹேபிட்ஸ். இப்போ ஒரு சிலர்லாம் நம்ம பார்ப்போம். பாருங்க சார், நம்ம கையில வந்தா பணம் நிக்கிறது இல்லைங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நீங்க பேசினா உங்களுக்கே தெரியும். நெறைய பேர் பார்த்திருப்பீங்களா? சார் நம்ம கையில வந்தா பணம் நிக்கிறது இல்லைங்க. பணத்துக்கு நமக்கு ராசியே இல்ல சார். நம்ம கிட்ட பணமே நிக்கிறதில்ல சார். நமக்கும் பணத்துக்கும் ராசி இல்ல சார்ன்னு சிலர் சொல்லுவாங்க. இந்த மாரி சொல்ற ஆளுங்க என்ன தெரியுமா செய்வாங்க? கடைசியில அவங்களுக்கு பணத்த சேர்த்துன்னு ஒரு எண்ணமே மனசுல வராது. ஏன்னா அவங்க நெனைக்கிறதே என்ன? என் கையில பணம் நிக்காது. எனக்கு பணம் சேர்த்துற பழக்கம் இல்ல. எனக்கு எனக்கு பணத்துக்கு ராசி இல்ல அப்படின்னு சொல்ல என்ன ஆகும்னா, அவங்களுக்கு தானும் வாழ்க்கையில சம்பாரிச்சு, சேமிச்சு ஒரு மிகப்பெரிய சொத்த உருவாக்கணுங்கிற அந்த ஹேபிட்டே மனசுல தோணாம போயிடும். ஏன்னா, இவரு தன்னை தானாவே ஒரு கண்ணோட்டத்துல இப்படி பார்க்கிறாரு. என் கையில பணம் நிக்காது. எனக்கு பணத்துக்கு ராசி இல்ல. எனக்கு அப்படி இப்படின்னு சொல்ல பணம் சேர்த்துனுங்கிற எண்ணம் வரும். அதனால தான் நாம என்ன பிலீவ் பண்றோமோ, அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் என்ன பத்தி என்ன நெனச்சுக்கிட்டே இருக்கனோ, அதுவாவே நான் மாறிடுவேன். அதுவாவே நான் மாறிடுவேன். நான் எப்பவுமே அதுவாவே மாறிடுவேன். நான் என்ன பத்தி என்ன நெனைக்கிறேன் நீங்க வாழ்க்கையில நெனச்சு பாருங்க நண்பர்களே. உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொருத்தரும் இதுல இருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் வயது, அனுபவங்கள் இருக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில நெனச்சு பாருங்க. பணத்துக்கு எனக்கு ராசி இல்ல. என் பணமே நிக்கிறது இல்லன்னு சொல்றவங்க, பணமே சேர்த்துனதா சரித்திரம் இல்ல. அத புரிஞ்சு மாறுறாங்க பார்த்தீங்களா, அவங்க பணம் சேர்த்திருவாங்க. அவங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு சேமிப்பு பழக்கங்களோட மாறிக்கலாம். அது காரணம் நான் என்ன வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்க்கிறேன். சரி. சரி இந்த மாரி வாழ்க்கைலாம் இருக்குங்களே சார். எப்ப பார்த்தாலும் எனக்குன்னே ஐடென்டிட்டி, எனக்குன்னு சுய கட்டுப்பாடுகள் இருக்கு. எனக்குன்னு சுய விஷயங்கள நானே விதிச்சுக்கிட்டேன் சார். அது சின்ன விஷயம் தான் வந்துருச்சு சார். இது எப்படி சார் நான் உடைக்கிறது? இது எப்படி நான் உடைக்கிறது? பிரேக்கிங் செல்ஃப் லிமிட்டேஷன் எப்படி உடைக்கலாம்? அவர் செல்ஃப் இம்போஸ்ட் லிமிடேஷன்ஸ் ஆர் த செயின்ஸ் தட் ஹோல்ட் அஸ் பேக். நாமளா நமக்கு சுயமா விதித்துக்கொண்ட வரையறுக்கப்பட்ட சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு நாமளே இட்டுக்கிட்ட ஒரு விலங்கு. நம்ம காலுக்கு நாமளே போட்டுக்கிட்ட ஒரு சங்கிலி. புரியுதுங்களா? அவர் செல்ஃப் இம்போஸ்ட் லிமிட்டேஷன். நாமளா சிலர் வந்து நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் அனுபவத்துல இருக்குங்க. நாமளே என்ன செய்ய சொன்னவர் யாருன்னா டேவிட் காகின்ஸ் அப்படின்னு ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் செல்ஃப் இம்போஸ்ட் லிமிட்டேஷன். நாமளா இம்போஸ்ட்னா நாங்க நமக்கு நாமளே விதிச்சுக்கிறோம். நமக்கு நாமளே சில வரைமுறைகள வரையறுத்துக்கிறோம். அதுதான் நம்ம வாழ்க்கைய நம்ம காலுக்கு நாமளே ஒரு சங்கிலி போட்டுக்கிறோம். நான் போறதில்ல. யானைக்கு போட்ட சங்கிலி மாரி. யானை நெனச்சா அந்த சங்கிலிய ஒரே அடிதான். பிச்சுட்டு வந்துரும்.
அந்த யானை சின்ன வயசுல இருந்து அப்படியே பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த யானைக்கு அந்த சங்கிலி மிகப்பெரிய பாரமா தெரியுது. அதே தான் நம்ம வாழ்க்கையில நம்ம நடத்துறது. காரணம், மெனி ஆஃப் அவர் லிமிட்ஸ் ஆர் ஜஸ்ட் மென்டல் பேரியர்ஸ் வி ஹவ் அன்கான்சியஸ்லி அக்செப்டட். நம்ம வாழ்க்கையில நிறைய தடைகள், நமக்குன்னு சில வரைமுறைகளை வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நமக்குன்னு இருக்க ஒரு மென்டல் பேரியர். பேரிகார்டு மாதிரி, ரோட்ல பேரிகார்டு வச்சிருக்காங்க, தடை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நமக்குன்னு சில லிமிட் நம்ம வச்சிருக்கோம்ல, இதுதான் வரைமுறைன்னு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இது எல்லாமே மென்டல் பேரியர் தான். இதெல்லாம் எப்படின்னா, நமக்கு தெரியாமே நாமளே ஏத்துக்கிட்டது, நாமளே ஒத்துக்கிட்டது. வயசாக அனுபவம் ஆக ஆக சில விஷயங்களை ஏதோ ஒரு நேரத்துல நடக்க ஒரு விஷயத்துல நமக்கு இவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்றோம் பாத்தீங்களா, அது நமக்கு ஏற்படுத்தி கூட மென்டல் பேரியர். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஐ எம் நாட் தட் குட், நான் அந்த அளவுக்குலாம் சாமர்த்தியம் இல்லைங்க, நான் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா. எனக்கும் வெற்றி, எனக்கும் சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப தூரங்க. சக்சஸ் won't happen to me. நானே எவ்வளவு ட்ரை பண்றேங்க, எனக்கு சக்சஸ்ங்கிறது வந்ததே இல்லைங்க. எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லைங்க, அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இல்லைங்க, நல்லா ஒரு எம்டிடி பண்ற அளவுக்கு சாமர்த்தியம் இல்லைங்க. ஐ எம் நாட் வெரி டேலண்ட். பெரிய ஆளுங்களை பார்த்து பாலிசி கேட்கற அளவுக்கு எனக்கு பெரிய டேலண்டோ ஒரு தகுதியும் இல்லைங்க. பெரிய ஆளுங்கிட்ட பாலிசி வாங்கி ஒரு எம்டிடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகுதியெல்லாம் எனக்கு இல்லைங்க. அப்படியே நம்ம நமக்கு நாமளே என்ன பண்ணிக்கிறோம், ஒரு இம்போஸ் பண்ணிக்கிறோம், செல்ஃப் இம்போஸ் பண்ணிக்கிறோம் லிமிடேஷன்ஸ். அப்ப அதுதான் மிகப்பெரிய சங்கிலி. ஒரு யானை சின்ன வயசுல ஓடக்கூடாதுன்னு போடக்கூடிய சங்கிலி, அன்னைக்கு அது பெருசா இருக்கு, வெயிட்டா தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு யானை எத்தனை டன் இருக்கும், இந்த செயின் எவ்வளவு கிலோ இருக்கும், ஒரு தட்டு தட்டுனா அந்த செயினை அந்த தூணோட பிச்சுக்கிட்டு வந்துடும். ஆனா அந்த யானை அது கட்டுப்பட்டு இருக்கு. அப்ப அது தனக்கு தானா லிமிடேஷன். அதே தான் நமக்கு நாமளே சில விஷயங்களை போட்டுக்கிட்டு, நான் அந்த அளவுக்கு சிறப்பானவன் இல்லை, நமக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இல்லை, எனக்கு வெற்றிங்கிறதே கிடையாது, எம்டிஆர்டி எல்லாம் அதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க சார், நமக்குலாம் எம்டிஆர்டி எல்லாம் கிடையாது சார், நாம ஏதோ பிசினஸ் பண்றோமா, ஏதோ கமிஷன் வருதா, இந்த முகவானுமே அப்படி இருக்கிற வரைக்கும் ஓட்டிக்கலாம் அப்படின்னு நாமளே என்ன பண்ணிக்கிறோம், நமக்குன்னு சில தடைகளை நாமளே ஏற்படுத்திக்கிறோம். இதை உடைக்கணும் நண்பர்களே, இதை நீங்க உடைக்கணும். இதை உடைக்கணும்னா முதல்ல உங்க ஐடென்டிட்டியை மாத்தணும். இதை உடைக்கணும்னா நீங்க என்ன செய்யணும், முதல்ல உங்க ஐடென்டிட்டியை நீங்க மாத்தணும். ஹவு டு ஷிஃப்ட் யுவர் ஐடென்டிட்டி. நீங்க ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில, இருக்கக்கூடிய மனநிலையில இருந்து நீங்க எப்படி உங்களை மாத்திக்கிறது, அதுதான் இந்த பயிற்சியில் வர பார்க்க போறோம். ஏன்னா சாரி, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் லைஃப்ல அனுபவங்கள் இருக்கு. நாமளே சில நேரம் யோசிப்போம், கண்டிப்பா யோசிக்காம இருக்க போறது இல்லை, யோசிப்போம். நாமளும் இப்படியே தான் இருக்கோம், ஏதாவது கொஞ்சம் மாத்தி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா மாற முடியுதா? மாறணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனா மாற முடியுதா? மாற முடியதில்லை. ஏன்னா திருமணம் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மைண்ட் செட்ல, அதே எண்ணங்களோட, அதே வேலைப்பாடு, அதே ரொட்டீன் ஒர்க், அதே மாதிரி ஒரு எக்ஸ்கியூசஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நம்ம அடையாளத்தை மாத்திக்க முடியாது. அப்போ ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுல ஷிஃப்ட் ஆகணும்னா உங்க ஐடென்டிட்டி நீங்க மாத்தணும். நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்களை மாத்தணும். உங்களாலையும் சாதிக்க முடியும். என்னால சாதிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த நீங்க என்னாலையும் சாதிக்க முடியும். நான் ரொம்ப எனக்கு சாமர்த்தியமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய நீங்க, நான் மிகப்பெரிய சாமர்த்தியசாலிப்பா அப்படின்னு நினைங்க. சாமர்த்தியம் தானா உருவாகுங்க உங்களுக்குள்ள. சாமர்த்தியம் தானா உருவாகும். அந்த மைண்ட் செட்டை நீங்க உருவாக்கும். அந்த மைண்ட் செட்டை நீங்க உருவாக்கும். ஸோ ஹவு டு ஷிஃப்ட் யுவர் ஐடென்டிட்டி. உங்க அடையாளத்தை எப்படி மாத்தலாம்? த பவர் அண்ட் யூனிவர்சல் லா ஆஃப் பிலீஃப். அதாவது பிரபஞ்சத்தோட சட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிலீஃபை பத்தி, நம்பிக்கையை பத்தி என்ன சொல்றாங்க? த பவர் அண்ட் யூனிவர்சல் லா ஆஃப் பிலீஃப். யுவர் எக்ஸ்டர்னல் வேர்ட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் இன்டர்னல் பிலீஃப். நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய வெளி உலகம், நீங்க இப்ப ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடிய உலகம் வேற தெரியுங்களா? உலகம் ஒண்ணுதான். அதை சுத்தி பார்க்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கறப்ப அது வேற மாதிரி இருக்கும். உண்டா இல்லைங்களா? அது காரணம் என்னன்னா, நீங்க உங்களோட இன்டர்னல் பிலீஃப், நீங்க உங்களை பத்தி உங்க மேல என்ன நம்பிக்கை, உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் நீங்க பார்க்கக்கூடிய உலகம். யுவர் எக்ஸ்டர்னல் வேர்ட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் இன்டர்னல் பிலீஃப். இதுதான் உண்மை. யூனிவர்சல் லா அதுதான். என்னோட உள்ள நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் எனக்கு வெளியே உலகமா தெரியும். ஆஸ் யூ திங்க் சோ யூ பிகம். என்னவா நினைக்கிறோமோ அதான் வரப்போம். நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதான் வரப்போறோம். அதான் லா ஆஃப் யூனிவர்ஸ். பிலீஃபை பத்தி, நம்பிக்கை பத்தி அதான் சொல்றாங்க. நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிறோம், அது கண்டிப்பா ஆவ. ஆனா நீ நினைக்கணும், நம்பணும். முதல்ல ஒண்ணு நீ நம்பணும். யத்பவம் தத் பவதி. அது நீ முதல்ல ஒண்ணு நம்பணும். என்னால முடியும். இப்ப ஒரு ஆசைப்பட்டேன், எம்டிடி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எம்டிடி ஆக முடியுமா? எம்டிடி ஆகணும்னு ஆசைப்பட்டோம், நடக்குமா? கிடைக்குமா? ட்ரை பண்ண நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினைச்சிருந்தா நடக்காது. ஏன்னா பிலீஃப் இல்ல, நம்பிக்கை இல்ல. நான் எம்டிடி தாங்க, கண்டிப்பா இந்த வருஷம் நான் எம்டிடிங்க, கண்டிப்பா இந்த வருஷம் எம்டிடின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அந்த பிரபஞ்சத்தோட சக்தி உங்களுக்கு அது உண்டான ஆற்றலை கண்டிப்பா கொடுக்க நண்பர்களே. அப்போ முதல்ல அடிப்படை என்ன தெரியுங்களா? நீங்க மாறணும், நீங்களும் வாழ்க்கையில சாதிக்கணும், நீங்களும் ஜெயிக்கணும்னா
உங்களை நீங்க நம்பணும். உங்களை நீங்க நம்பாம யாருங்க நம்ப போறா? நல்லா திங்க் பண்ணுங்க. முதல்ல உங்களை நீங்க தானே நம்பணும். அடுத்தவங்க அப்புறம் நம்புறது இருக்கட்டுங்க. முதல்ல உங்களை நீங்க நம்பணுமா இல்லையா? நீங்க உங்களை நீங்களே முதல்ல நம்பணும்னா உங்களை யாருங்க நம்புவா? நீங்க சொல்லுங்க. உங்களை நீங்க முதல்ல நம்பணுமா இல்லையா? ஒரே நிமிஷம் சொல்லுங்க நம்பல. போடுங்க சாட்ல. உங்களை நீங்க நம்பணுமா இல்லையா? நம்பணும்னா எஸ்ன்னு போடுங்க. உங்களை நீங்க நம்பணுமா இல்லையா? இப்ப என்ன நான் நம்பலன்னா யார் என்ன நம்புவா? ஆனா நெறைய பேர் என்ன செய்றோம் நம்ம தவறு, ஆ இன்னைக்கு போனா அவர் பாலிசி குடுத்துருவாரு அப்படின்னு அவர நம்புறீங்க. இன்னைக்கு போய் அவர்ட்ட எப்படியும் பாலிசி வாங்கியே தீருதுன்னு உங்கள நீங்க நம்புறீங்களா? அவர நம்புறீங்க ஃபர்ஸ்ட். இன்னைக்கு போனா அவர் பாலிசி குடுத்துருவாரு அப்படின்னு அவர நம்புறீங்க. இன்னைக்கு எப்படியுமே அவர்ட்ட பாலிசி வாங்கி ஆவணும் அப்படின்னு உங்கள நீங்க நம்புறீங்களா? முதல்ல உங்கள நம்புங்க. அப்புறம் உலகத்த நம்பலாம். புரியுதுங்களா? நீங்க உங்கள நம்ப ஆரம்பிச்சாலே செயல்பாடுகள் அத்தனையும் மாறுங்க. நீங்க உங்கள முதல்ல நம்பணும். முதல்ல உங்கள நீங்க நம்பணும். உங்கள நம்ப ஆரம்பிங்க. மிகப்பெரிய மாற்றத்த நீங்க உருவாக்கலாம். உங்கள நம்புனா மட்டும் தான் அந்த மாற்றம் உருவாகும். உங்கள நம்புனா மட்டும் தான். இதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த பிளாசிபோ எஃபெக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. பிளாசிபோ எஃபெக்ட். இது வந்து மருத்துவத்துறையை சேர்ந்தவங்களுக்கு தெரியும். பிளாசிபோ எஃபெக்ட்ன்னு. அது எப்படி நம்ம இங்க பயன்படுத்தலாம்? இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை எப்படி பயன்படுத்தலாம்? இப்ப நான் என்ன சொன்னேன்? லா ஆஃப் யூனிவர்ஸ்ல பிலீஃப பத்தி, நம்பிக்கைய பத்தி லா ஆஃப் யூனிவர்ஸ் பிரபஞ்ச சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னேன். உங்கள நீங்க நம்பணும்னு சொன்னேன். சரி அதுக்கு வந்து இந்த நம்பிக்கை பத்தி இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா, நம்ம மனசுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்ற பாருங்க. நம்ம மனசுக்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு பிளாசிபோ எஃபெக்ட் ஒண்ணு இருக்கு. அந்த மருத்துவத் துறையில அது இருக்கு. பிளாசிபோ எஃபெக்ட்னா என்ன தெரியுமா? இப்ப புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுகர் பேஷண்ட்க்கு ஒரு சுகர் டயபெட்டிக்காக ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மருந்த கண்டுபிடிக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, இது ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஒரு 20 பேர் ரெடி பண்ணிக்கிறது. இந்த மருந்த குடுத்து பார்க்கறது. 10 பேருக்கு மருந்து அதே அட்டைய தான் உருவாக்குறது. ஆனா 10 பேருக்கு ஒரிஜினலான மருந்த குடுக்குறது. 10 பேருக்கு அது மருந்தே இல்ல. சும்மா ஒரு ஒரு கால்சியம் டேப்லெட் குடுத்துறது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு டயபெட்டிக் ஒரு எக்ஸாம்பிள் இந்த பிளாசிபோ எஃபெக்ட்ன்னு உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக சொல்றேன். பிளாசிபோ எஃபெக்ட்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயபெட்டிக்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 20 பேர் அத டெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க 1 மாசத்துல. சரி 20 பேருக்கு மருந்து குடுக்குறாங்க. ஒரு 10 பேர் ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் 10 பேருக்கு உண்மையான மருந்த குடுத்துட்டு வராங்க. இன்னொரு 10 பேருக்கு அந்த மருந்து அட்டையே தான் இருக்கும். ஆனா அது வந்து மருந்து இல்ல. அது ஒரு டூப்ளிகேட்னா அது ஒண்ணுமே இல்ல. மருந்தே கிடையாது. வெள்ளையா ஒரு பவுடர்ல ஒரு கால்சியம் டேப்லெட்ன்னு வச்சுக்கங்க குடுக்குறது. இப்ப என்ன செய்வாங்கன்னா, 2 பேரையும் கேட்பாங்க. என்ன முன்னேற்றம் இருக்கு? என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்பாங்க. யாருக்கு வந்து பொய்யான மருந்து குடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது மருந்தே இல்லல்ல. அவங்க வந்து அந்த சுகர் பேஷண்ட் சார் இத சாப்பிட்டதுல இருந்து எனக்கு இப்ப சுகர் குறைஞ்ச மாரி இருக்கு சார். சுகர் சுகர் லெவலே குறைஞ்சிருக்கு சார். சுகர் லெவலே குறைஞ்சிருக்கு. நல்லாவே ஃபீல் பண்றேன். கிடினஸ் இல்ல. ஒரு மாரி இல்லன்னு சொல்றாங்கனாவே, அந்த மருந்த வெளியிட மாட்டாங்க. ஏன்னா, அப்ப அந்த மருந்து தேவையில்லையே! ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு இதுதான் மருந்துன்னு சொல்லி குடுத்து, அது கு மருந்தே இல்ல அது. ஆனா அத குடுத்தவருக்கு வந்து குணமாகுதுன்னு சொல்றார்ன்னா, அப்ப என்ன அடிப்படையில? இவரு குடுத்தது மருந்துன்னு அவர் நம்புறாரு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அவர் குணமாயிடுச்சுங்கிறாரு. அப்ப அந்த மருந்து மார்க்கெட்டுக்கு குடுக்க வேண்டியதில்ல. அந்த மருந்த மார்க்கெட்டுக்கு குடுக்க வேண்டியதில்ல. ஏன்னா, இவர் நம்புனாலே நடக்கும்போது அந்த மருந்து தேவையில்ல. அதுதான் பிளாசிபோ எஃபெக்ட். அது எப்படி நம்ம நம்பிக்கைக்கு கொண்டு வரலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாசிபோ எஃபெக்ட் ஒரு மைண்ட் இஸ் மெடிசின். உங்க மனமே ஒரு மருந்து. உங்க மனமே ஒரு மருந்து. வென் a fake treatment works because the person believes it will work. ஒரு தவறான ஒரு ஃபேக் ட்ரீட்மெண்ட். சும்மா பொய்யா ஒருத்தருக்கு மருத்துவம் பண்றேன். பொய்யா மருந்தே குடுக்கல. சும்மா மருந்துன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு குடுக்குறேன். ஆனா அது வந்து அவருக்கு அவரு நம்புறாரு. அவர் குணமாவுது அவருக்கு. அவர் நம்புறதுனால அந்த நோய் குணமாவுது. அப்ப என்ன அர்த்தம்? அத நம்புறார். இந்த மருந்து என்ன குணப்படுத்துது நம்பும்போது என்னன்னா, அந்த நம்பிக்கை அந்த உடல்ல இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்துது. அந்த நம்பிக்கைங்கிற மருந்து தான் உடல்ல இருக்க நோய குணப்படுத்துது. புரியுதுங்களா? அப்போ ஒரு விஷயம் நம்புனா இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்க சொல்றேன் பாருங்க. இப்போ ஒருத்தர் பைக்ல போறாரு. நாய் குறுக்க வந்துருச்சு. விழுந்துட்டாரு. விழுந்தோனே கண்டிப்பா அடை வரும். எல்லாம் சிரைப்பாயிடும் இல்லைங்களா? நெறைய சிரைப்பாயிடும். தோல்லாம் போயிடும். அப்புறம் என்ன செய்வோம்? டாக்டரு பெயின் கில்லரு, ஒரு ஆயின்மென்ட்லாம் குடுப்பாரு. இது சயன்ஸ் எஃபெக்ட் தான். சொல்றேன் கவனிங்க. பெயின் கில்லர் போடுறது வலி தெரியாம இருக்கிறது. ஏன்னா உளுந்தெல்லாம் உடம்பெல்லாம் ரத்தம் கட்டியிருக்கும் வலிக்கும். ஆனா அந்த தோல் மறுபடியும் கூடணும்ல. தோலுக்கு நீங்க ஏதோ ஒரு ஆயின்மென்ட் குடுக்குறாரு, தடவுறீங்க. அந்த தோல் திரும்ப கூடணும்னா, உங்களுக்கு உங்க மனசுல நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்தா தான் கூடும். சீக்கிரம் கூடிடணும். அத பார்ப்பீங்க அடிக்கடி பார்த்துட்டே இருப்பீங்களா? சீக்கிரம் கூடிடணும், சீக்கிரம் அது கூடிடணும்னு நெனைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த மருந்த விட அதிகமா வேலை செய்றது உங்க நம்பிக்கை தானா, அதனால தான் அந்த தோல் வந்து சீக்கிரம் மூடுது அப்படிங்கிறாங்க. இதுவும் சயின்ஸ்ல சொல்றாங்க. அப்போ உங்க மனமே ஒரு மருந்து. உங்க மனமே ஒரு மருந்து. அப்போ நீங்க உங்கள நம்புனா என்னென்ன மிராக்கிள் நடக்கும்? உங்கள நீங்க நம்புனா. ஃபேக் பில், ரியல் ஹீலிங். பொய்யான ஒரு மாத்திரை, ஆனா உண்மையான குணமடைகிறார். உண்மையான நோய் குணமாகுது.
அப்ப நோ மெடிசன், மெடிசனே கொடுக்கல. ஆனா ரியல் இம்ப்ரூவ்மெண்ட். அந்த பேஷண்ட் வந்து சக்கரை குறைஞ்சிருச்சுங்கிறார். அப்ப என்னன்னா அவர் நம்புறாரு, அந்த மாத்திரையை நம்புறாரு. அந்த நம்பிக்கை தான் அந்த நோயை குணப்படுத்துது. அப்ப ஒரே விஷயம் தாங்க, வை பிலீஃப் ட்ரிகர்ஸ் பாடி ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ் மனசுல நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தை ஆழமா உருவாக்கிட்டீங்கன்னா, அந்த பிலீஃப் என்ன பண்ண ட்ரிகர் பண்ணும்னா, உங்க பாடியோட ரெஸ்பான்ஸ், உங்க உடல் அதுக்காக ஒத்துழைக்கும். உங்க உடல் ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். இஃப் பிலீஃப் கேன் ஹீல் த பாடி, இமேஜின் வாட் இட் கேன் டூ டு யுவர் கேரியர். நான் என்ன நம்புனா என் உடம்பே குணமாகுதுன்னா, அப்ப நான் என்ன நான் இன்னும் அதிகமா நம்பினேன்னா, என் கேரியர்ல அது எந்த அளவுக்கு என்ன மேல கொண்டு போய் சேர்த்தும். நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. நான் என்ன நம்பும்போது என் உடம்பே குணமாகுது, என் உடம்புல இருக்க நோய் குணமாகுது அப்படின்னா, ஏன்னா டாக்டர்கிட்ட மெடிசன் கொடுத்தா என்ன சொல்றாரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு பாருங்க, நான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டேன் சார், இனிமேல் நீங்க தைரியமா இருங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, சீக்கிரம் குணமாயிடுங்க, சீக்கிரம் குணமாயிடுங்க, சீக்கிரம் குணமாயிடுங்க வரும் முதல்ல சொல்றாரு. நாமளும் சீக்கிரம் குணமாயிடுவோம், குணமாயிடும் நம்பும் போது தான் அந்த நோய் சீக்கிரம் குணமாயி வெளியே வரும். அப்ப நம்பிக்கை. அப்ப ஒரு நம்பிக்கைங்கிறது என்னோட பாடியை ஹீல் பண்ணும்போது, அதே நான் என்ன ரொம்ப நம்பினேன்னா, என்னோட கேரியர்ல மிகப்பெரிய ஒரு உயரத்தை நான் அடைய முடியுமா இல்லைங்களா நண்பர்களே? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என்னோட கேரியர்ல நான் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியுமா இல்லைங்களா? அப்ப அதுக்கு அடிப்படை என்னன்னா, நீங்க உங்கள நம்புறதுக்கான பயிற்சி தான் நாங்க குடுக்க போறோம். உங்களுக்குள்ள எப்படி நம்பிக்கையை வளர்த்திக்கலாம் அப்படிங்கிற பயிற்சி தான் நம்ம உங்களுக்கு குடுக்க போறோம். சரி, பிலீஃப்னா என்ன? அது எப்படி நம்ம நம்புறது? சார் பிலீஃப்ங்கிறது என்ன சார்? நம்பிக்கை. அது எப்படி சார் நான் நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. எப்படி சார் நான் நம்புறது? அது ஒரே விஷயம் தாங்க. எ ரிப்பீட்டட் தாட் ஆக்டட் அண்ட் அக்செப்டட் ஆஸ் ட்ரூத் இஸ் பிலீஃப். ஒரு ரிப்பீட்டட் தொடர்ந்து ஒரு விஷயத்த சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. அது வந்து அதுக்காக செயல்படுறது. அந்த செயல்படும்போது அத நம்ம உண்மைன்னு நம்புறது. அதுதான் பிலீஃப். இப்ப நான் ஒரு இந்த இந்த வருஷம் நான் எம்டிஐடி பண்ணணும்னு நெனைக்கிறேன். அப்ப நெனச்சுக்கிட்டே இருக்கேன் எம்டிஐடி பண்ணணும், எம்டிஐடி பண்ணணும்னு. அப்ப அதுக்குண்டான வேலைய நான் செய்யணும்ல. எம்டிஐடி பண்ணணும்னு வீட்ல இருந்து நடக்காது. அதுக்குண்டான வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் அந்த வேலைய செய்ய செய்ய எனக்கு ரிசல்ட் வர ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகுது? ஓ! நம்மளாலயும் எம்டிஐடி பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. ஸோ பிலீஃப்ங்கிறது என்னன்னா, தாட், எண்ணங்கள், உணர்வுகள், அதனால ஏற்படக்கூடிய செயல்பாடுகள். இதுதாங்க நம்பிக்கை. இதுதான் நம்பிக்கை. யூ டோன்ட் பிகம் சக்சஸ்ஃபுல் அண்ட் தென் பிலீவ். யூ பிலீவ் ஃபர்ஸ்ட், தென் யூ பிகம் சக்சஸ்ஃபுல். ஒரே விஷயம் தாங்க. முதல்ல நான் வெற்றி அடைஞ்சுட்டு தான் சார் நான் என் மேல நம்புவேன். அப்படின்னா நடக்காது. நான் முதல்ல வெற்றி அடைஞ்சு பார்க்குறேன் சார். நான் ஜெயிச்சு காட்டுறேன் சார். அப்புறம் நம்புறேன். நடக்காது. நீங்க முதல்ல உங்கள நம்பி மட்டும் பாருங்க. முதல்ல உங்கள நம்பி மட்டும் பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜெயிப்பீங்க. தென் யூ பிகம் சக்சஸ்ஃபுல். யூ பிலீவ் ஃபர்ஸ்ட். உங்கள நீங்க நம்புங்க. உங்களால முடியும். உங்களால முடியும் நம்புறது மட்டும் நம்புறதுக்கு அப்புறம் செயல்பாடு இருக்கணும். அத மெயினா பார்த்துக்கணும். அந்த செயல்பாடுக்கான பயிற்சிகள் தான் இந்த 5 குடுப்போம். உங்கள நம்ப ஆரம்பிச்சுட்டீங்க சார். வெறும் நம்பிக்கை மட்டும் தான் உங்கள எம்டிஐடி பண்ணிட முடியுமா? கிடையாது. உங்கள நம்ப ஆரம்பிச்சுட்டீங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில உங்க செயல்பாடுகள செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அந்த செயல்பாடுகள செய்யும்போது என்னன்னா, தொடர்ந்து செய்யும்போது என்ன ஆகும்னா, நம்பிக்கை அதிகமாகும்போது, செயல்பாடுகள் அதிகமாகும்போது, வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரா மாறுவீங்க. அதற்கான பயிற்சி தான் இந்த 5 அதற்கான பயிற்சி தான் இந்த 5 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் பிரெட்டெண்டிங் அண்ட் பிலீஃப். பிரெட்டெண்டிங்னா ஒரு விஷயத்தை இல்லாதது இருக்கிறதுன்னு நினைக்கிறது. இன்னொன்னு நம்பிக்கை, பிலீஃப். இஃப் யூ ஆர் சோ ஷூர் யூ ஒன்ட் ஃபியர் டு பர்ன் த ஷிப்ஸ். இது ஒரு காலத்துல ஒரு கதை, ஒரு புக்ல படிச்ச ஒரு கதை சொல்றேன்னா, அதாவது எப்படின்னா, இஃப் யூ ஆர் சோ ஷூர், நீங்க முழுமையா அது நடக்கும்னு நம்பிட்டீங்கன்னா துணிஞ்சு இறங்கிடணும். அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா என்ன செய்வாருன்னா, அந்த காலத்துலலாம் கடல் தாண்டி போய் சண்டை போடுவாங்க இல்லைங்களா? கடல் தாண்டி போய் சண்டை போடுவாங்களாம். இந்த ராஜா என்ன செய்வாராம், எந்த நாட்டு மேலயாவது படையெடுக்கிறதுன்னு என்ன செஞ்சிருவாராம், ஒரு பாய்மர கப்பல், படகுகள்ல சிப்பாய்கள கூட்டிட்டு போவாராம். கூட்டிட்டு போய் எதிரி நாட்டு எல்லையில கடல் கரையில இறங்கிடுவாராம். இறங்கி முடிஞ்சோன்னே தளவாடங்கள்லாம் இறக்கிடுவாராம். வெப்பன்ஸ், ஆயுதங்கள், தளவாடங்கள்லாம் இறக்கிடுவாராம். இவங்க தங்கறதுக்கு உண்டான டென்ட் கின்ட் எல்லாம் இறக்கிடுவாங்க. சாப்பாடு எல்லாம். இறக்குன உடனே சிப்பாய்ங்களுக்கு அவர் முதல்ல என்ன தெரியுமா கட்டளையிடுவாராம்? நாம வந்த படகுகளை எரித்து விடுங்கள் அப்படிம்பாராம். நாம வந்த படகுகளை எரித்து விடுங்கள் அப்படிம்பாராம். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவருக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த நாட்டுல சண்டை போட்டு இந்த நாட்டை நான் கைப்பற்றிடுவேன். இந்த நாட்டை கைப்பற்றி விட்டு இங்க கப்பல் கட்டி இங்க இருந்து எங்க நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு போவேன். பாயிண்ட் புரியுதுங்களா? ஐயோ நான் தோத்துருவேன். சில நேரம் தோத்துட்டான். நம்ம கொண்டாந்த கப்பலே தப்பிச்சு ஓடி போயிடலாம். அப்படின்னு நினைக்கிறது இல்ல அந்த ராஜா. நம்ம தோத்து போயிடுவோம். அப்படி தோத்து போனா மீதி இருக்க வீரர்களை கூட்டிட்டு உயிர் தப்பிச்சோம் பிழைச்சோன்ட்டு இருக்கிற படகுலே தப்பிச்சு போயிடலாம் அப்படி நினைக்கிறது இல்ல. வந்து இறங்குனதுமே எந்த நாட்டுக்கு போய் சண்டைக்கு போனாலும் அந்த ராஜா என்ன செய்வானா, இறங்குனதுமே எல்லா தளவாடங்கள், உணவு எல்லாமே டென்ட் கின்ட் எல்லாம் இறக்கி வச்சுட்டு முதல் கட்டளையே சண்டைக்கு ரெடி ஆகுறது இல்ல. முதல்ல படகுகளை எரித்து விடுங்கள் வரான். படகை எரிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க ரெடியா வரோம் சண்டைக்கு.
அப்படின்னா எந்த அளவுக்கு நம்பிக்கையில் இருக்கார், அதுதான் நம்பிக்கை. ஏன்னா நம்ம உணர்வு பூர்வமான ஒரு ஸ்டேட்ல இருக்கோம். அப்ப டிசிஷன் ட்ரிகர்ட் பை நம்ம சில முடிவுகள் எடுக்கிறோம். அப்ப நம்ம முடிவுகள் எடுக்கும்போது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், மக்கள், சந்திக்கக்கூடிய மக்கள், இதெல்லாம் இருந்தாலுமே கூட முதல்ல நீங்க நம்பினா மட்டும்தான் அது நடக்கும். அதுக்கு தான் சொன்னேன், இஃப் யூ ஆர் ஷூர் யூ won't fear to burn the ships. நீங்க நிச்சயமா பண்ணிடுவேன்னு முடிவு பண்ணிட்டா இறங்கிடணும். ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு இறங்கிடணும் தொழில்ல. பிலீஃப் இஸ் ஆஃப்டர் ஆல் ஜஸ்ட் கீப்பிங் அப் த வேர்ட் யூ கேவ் டு யுவர் செல்ஃப். பிலீஃப் என்ன தெரியுங்களா? ஆஃப்டர் ஆல் நீங்க உங்ககிட்ட சொன்ன வார்த்தைய நீங்க காப்பாத்துறது. நான் ஜெயிச்சிருவேன், நான் சாதிச்சிருவேன், என்னாலையும் முடியும்னு உங்களுக்குள்ள ஒரு வார்த்தை கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அந்த வார்த்தை என்னைக்கும் காப்பாற்றணும். ஒரு 10 நாள் கழிச்சு அது நமக்கு ஒன்றும் செட் ஆகல, சரி நம்ம எப்பவும் போல பண்றது பண்ணுவோம், நடக்கிறது நடக்கட்டும், சரி விடு, அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம், இதெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்குள்ள ஒரு வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை நீங்க மெயின்டைன் பண்ணணும். விஜய் சொல்வார்ல, ஒரு முறை நான் ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் என் பேச்சை நான் கேட்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த வார்த்தைக்கு நீங்க உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு நீங்க உங்களை நம்புறீங்கல்ல, நீங்க உங்களுக்கு கொடுத்த உறுதிமொழியை நீங்க காப்பாற்றணும். உங்களுக்கு கொடுத்த உறுதிமொழியை நீங்க காப்பாற்றணும். சரி, இப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களை நம்புறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கானே எஸ்ன்னு போடுங்க. உங்களை நம்புறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி டு பிலீவ்? உங்க மேல நம்பிக்கை வைக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்க மேல நம்பிக்கை வைக்கிறது நீங்க தயாரா இருக்கீங்களா? ஏன்னா உங்களை நீங்க நம்பினாதான் எந்த விஷயம் நடக்கும். இப்ப நான் ரமேஷ் இருக்கேன்னா என்ன நான் நம்புறதுனாலதான் இந்த அளவுக்கு என்னோட லைஃப்ல, என்னோட வாழ்க்கையில, என்னோட தொழில நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப என் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் நான் எனக்கு ஒரு செகண்ட் தாட் வந்துச்சுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அதேதான் நம்பிக்கை. அதுதான் அந்த அந்த புஸ்தகம் படிச்சு எனக்கு அருமையா இறங்கினது கப்பலை எரிக்கிறாரு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய நம்பிக்கை அவர் மேல இருக்கு. அவர் ஜெயிச்சுட்டு தான் அந்த நாட்டு விட்டு போவாங்கிற நம்பிக்கையில தான் கப்பலை எரிக்கிறார். தோத்துருவேன்னு என்னங்க, எதிரி நாட்டு விட்டு மாட்டிக்கணும் பயம் இருக்குல்ல, தப்பிச்சு போக முடியாது நம்ம நினைப்பாருல, அப்படி நினைக்கல. அவரு இறங்கினது கப்பலை எரிக்கிறாருன்னா நான் ஜெயிச்சு தான் காட்டுவேன், ஜெயிக்காம வெளியே வரமாட்டேன், ஜெயிக்காம இந்த நாட்டை விட்டு போக மாட்டேன். அதுதான். சரி, நீங்க உங்களை பிலீவ் பண்றீங்க இல்லையா? சரி, இப்ப இவங்களெல்லாம் பாருங்க, உலகத்துல மிகப்பெரிய தலைவர்கள், சாதிக்கிறவங்க, சாதிச்சு காட்டினவங்க. எலான் மஸ்க், பில் கேட்ஸ், வாரன் பஃபட், ஜெஃப் பிசோஸ், இவங்க எல்லாமே நீங்க நம்ம எல்லாருமே பேசக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஆளுங்க. இவங்க எல்லாருமே நாம இவங்களை பத்தி நிறைய பேசக்கூடிய அளவுக்கு இவங்கெல்லாம் சாதாரணமா வாழ்க்கையை தொடங்கிதான் இன்னைக்கு மிகப்பெரிய இந்த உலகத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான விஷயங்களை அவங்க செய்யறாங்க. பில் கேட்ஸ் கம்ப்யூட்டர் துறையில எவ்வளவு விஷயங்களை பண்ணிடுறாரு. வாரன் பஃபட் பங்கு சந்தையில எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு புத்தகங்களை படிக்கிறார். எலான் மஸ்க் நிலாவுக்கே போலாங்கிறார் இல்லைங்களா? அமேசான் ஓனர் ஜெஃப் பிசோஸ், இவங்க எல்லாமே. அப்போ இவங்க எல்லாமே எடுத்ததுமே பிறந்ததுமே அப்படி ஆயிட்டாங்களா? அவங்களும் சாதாரண குடும்பத்துல தான் பிறந்திருப்பாங்க, வாழ்க்கையில் நிறைய அடிபட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க மேல அவங்க நம்பிக்கை வச்சதுனாலதான் இன்னைக்கு அவங்க போட்டோவை போட்டு நம்ம பேசோம். அவங்க வாழ்க்கையில் நம்பிக்கை வச்சதுனாலதான் அவங்க இன்னைக்கு உலகம் பூரா பேசுற அளவுக்கு ஆளுங்களா இருக்காங்க. அப்ப அதுக்கு அடிப்படை என்ன? அவங்கள நம்பினாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். அவங்கள நம்பினாங்க, அதனால சாதிச்சாங்க. என்ன நான் நம்பினாதான் என்னால சாதிக்க முடியுங்கிற எண்ணம் உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை நம்பணும். நம்பினா கண்டிப்பா சாதிக்கலாம், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அந்த நம்பிக்கை ஆணித்தரமா இருக்கணும். சும்மா ஒரு நாள் நம்புறது, அடுத்த நாள் உங்க மேலே சந்தேகப்படுறது, ஒரு அடுத்த நாள் நம்புறது, அப்புறம் யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணணும் நம்புறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. உண்டு என்று நம்பி காலை எடு, இங்க உன்னை விட்டால் பூமி ஏது, கவலை விடுங்கிறார்ல எம்ஜிஆர் என்ன படத்துல. அந்த மாதிரி இந்த உலகமே எனக்காக தான் கடவுள் அந்த உலகத்தை படைச்சிருக்காரு அப்படி நினைக்கிறோம். அந்த மாதிரி நம்பினீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். இப்ப உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ போடுறேன், இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ முழுமையா கேளுங்க, என்ன சொல்றாங்கன்னா அது கொஞ்சம் கவனிங்க. somewhere right now நீங்க பெட்ல கம்ஃபர்டபுளா படுத்து தூங்கிட்டு இருக்க இதே நேரம் யாரோ ஒருத்தங்க அவங்க பிளான் பண்ண மாதிரி 2 மணி நேரம் படிச்சு முடிச்சிருப்பாங்க. அவங்க அடைய நினைச்ச விஷயத்த அடைஞ்சிருப்பாங்க. அவங்களோட கோல்ஸ பிளான் பண்ண மாதிரி ஒரு செஷன்ஸ, ஒர்க் அவுட்ட, ஒரு செமினார, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா சக்சஸ்ங்கிறது தூங்கிட்டு இருக்க யாருக்கும் கிடைக்கும். தூக்கத்தை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு யாரு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சக்சஸ் கிடைக்கும். It come to those who rise before the noise begins. இந்த உலகம் ரொம்ப சத்தமானது, ரொம்ப நாய்ஸியான ஒரு என்விரான்மெண்ட். ஆனா காலையில 4 மணிங்கிறது it's just you and your dreams. No distraction, no message, no noise, just clarity. இதுல சிறந்த அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இந்த உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது you are building your dreams.
நீங்க உங்களோட கனவை உருவாக்கிக்கிட்டு இருப்பீங்க. ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓ காலையில 3:45 எழும்புறாரு. கோபி பிரையன்ட் சிறந்த ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். அவரு காலையில 4 மணிக்கு எழும்புறாரு. ஏன்னா அவரு காலையில 4 மணி எழும்புறது பிடிக்கும்னு அர்த்தம் இல்ல, அவரு தூக்கத்தை விட ஜெயிக்கிறத ரொம்ப விரும்புறாரு. அதனாலதான் காலையில எழும்பி தினமும் ட்ரைனிங் பண்றாரு. நீங்க சொல்லலாம், காலையில எழும்பி படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படி. ஆனா எப்படி நைட்டு ஃபுல்லா ஷார்ட் ஸ்க்ரோல் பண்ணதுக்கு மட்டும் டைம் இருக்குது? உண்மை என்ன அப்படின்னா, either you control the day or the day controls you. நீங்க காலையில எழும்புறது ஜஸ்ட் ஹாபிட் இல்ல, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்க உங்க லைஃப்ல ரொம்ப சீரியஸா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இல்ல, தினமும் காலையில இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மா எழும்புறாங்களே, யாருக்காக? உங்களுக்காக. இத்தனை வருஷமா அவரோட தூக்கத்தை தியாகம் பண்ணி உங்க அப்பா உழைக்கிறது யாருக்காக? உனக்காக. சோ உன் கையில ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்களோட எல்லா சாக்ரிஃபைசஸையும் ஒரு அர்த்தம் உள்ள ஒரு விஷயமா மாத்துறதுக்கு உன் கையில ஒரு வாய்ப்பு இருக்கு. தினமும் காலையில் எழும்புறது மட்டும் இல்ல, தினமும் காலையில் எழும்பி அவங்க பண்ற சாக்ரிஃபைஸ், அவங்களோட தியாகம் எல்லாத்துக்கும் அர்த்தத்தை உருவாக்குறது தான் உங்களோட பொறுப்பு. அது மட்டும் இல்ல, முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்க. அதாவது தினமும் நீங்க தான் அலாரத்தை செட் பண்றீங்க. காலையில எழும்பணுங்கிறது தான் உங்களோட அந்த டேயோட முத கோலே. அந்த கோலையே நீங்க சரியா அட்டைன் பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்த கோல்களை நீங்க எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க? சோ நீங்க எழும்புறது அந்த டேயை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்காக தான். சோ உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தினமும் காலையில நீங்க வச்ச அலாரத்துக்கு டைமுக்கு எழும்புறது தான் உங்களோட முத ப்ரையாரிட்டி. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க கம்ஃபர்ட்டா இருந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் யாரோ ஒருத்தங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களோட ஹார்ட் எஃபோர்ட்டை கொடுத்து நீங்க அடைய நினைக்கிற அதே விஷயத்த அடைய முயற்சி பண்ணி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, சக்சஸ்ஃபுல்லா மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் வாட் மேக் த டிஃபரன்ஸ்? நீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல நின்றுகிட்டே இருக்கீங்க, அவங்க அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி தினமும் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றாங்க, தினமும் தோல்விகளை ஃபேஸ் பண்றாங்க. இப்படி அவங்க லைஃப்ல லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஸ்டாப் ஆகிறதே இல்லை, அவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வாட் யூ கோனா டூ? இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. இன்னையில இருந்து சரியா அடுத்த 5 வருஷம் நீங்க எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும்? தினமும் நீங்க காலையில எழும்ப போறீங்களா, இல்ல நைட் எக்ஸ்டெண்ட் பண்ணி உட்கார்ந்து படிக்க போறீங்களா? எந்த மாதிரி ஒரு பர்சனா நீங்க மாறணுமோ அந்த மாதிரி ஒரு பர்சனா நீங்க மாறுங்க. வெயிட் பண்ணதெல்லாம் போதும். யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸ்டார்ட் டுடே, ரைட் நவ், ரைட் அவே. இன்னைக்கே முடிவு பண்ணுங்க. நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த துறையில சிறந்து விளங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனா அதே நேரம் அதே துறையில சிறந்து விளங்கணும் அப்படின்னா நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? Have you started or still you waiting? So தினமும் காலையில அந்த அலாரம் அடிக்கும் போது மனசுல நல்லா சொல்லிக்கோங்க, டுடே இஸ் மை டே. நேற்றைய நாள் நேற்றையோட முடிஞ்சு போச்சு, பட் டுடே இஸ் a நியூ டே ஃபார் மீ. இட்ஸ் a நியூ பிகினிங். என்னோட ஆரம்பம் எனக்கானது. என்னோட எதிர்காலத்தை நான் உருவாக்க போறேன். I have a chance to win myself. என்னோட அப்பா, என்னோட அம்மா, நான் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை எல்லாத்தையும் வீண் போகாம எல்லாரோட சாக்ரிஃபைசஸையும் அர்த்தமா மாத்துறதுக்கு என்னால முடியும். இந்த நாள் நான் அதை உருவாக்கி காட்ட போறேன் அப்படின்னு முயற்சி பண்ணி படிங்க. ப்ரூஸ்லி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறதுக்கே நிறைய நேரத்தை செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை என்னைக்குமே செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யோசிச்சுக்கிட்டே நிற்காதீங்க, படியோட ஓரத்துல நின்றுகிட்டு இருக்காதீங்க. எடுத்துவீங்க ஒரு அடி, முயற்சி பண்ணுங்க. உங்களோட முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். உங்க வெற்றியின் பாதையில நானும் ஒரு அங்கமா இருக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எந்திரிக்கிறோன்னா அந்த நாள் நமக்கான நாள், கடவுள் நமக்காக கொடுத்த நாள் தான். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நாளை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான். நாம் அந்த நாளை சரியானபடி நம்ம திட்டமிட்டு செயல்படுத்தலாம், அந்த நாள் வீணாக போயிடும். அந்த நாளுக்கு தகுந்த மாதிரி நாம் சில வேலைகளை, தேவையற்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இது என்னுடைய நாள். அடுத்தது நான் ஒரு துறையில், இந்த இன்சூரன்ஸ் துறையில் முகாண்மை தொழில மிகப்பெரிய சாதனை பண்ணணும்னா, சார் நான் ஒரு சாதாரணமான சார், எப்படி சார் நான் பெருசாக சாதிக்கணும்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. சாதாரணமான ஒரு அசாதாரணமான மாறிடலாம். நான் ஏற்கனவே இதில் ஒரு வெல்வர்ஸ்டாக இருந்தால் தான், இதில் ஏற்கனவே சாதிச்சுட்டு இருந்தால் தான் என்னால் அடுத்த லெவலுக்கு போக முடியல. பிகினிங்கில் ஸ்டார்டிங் லெவலில் இருக்க கூட நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை செய்யலாம். அதுக்கு வேண்டியது என்னன்னா, உங்கள் மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய நம்பிக்கை தான். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. சரி, அடுத்து நம்ம நீங்கள் மாறணும்னா என்னென்ன செய்யலாம் அதை நம்ம பார்ப்போம். அடுத்து என்னங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ இந்த 5am கிளப்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம்? இந்த 5am கிளப்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம்? இந்த 5am கிளப் இதுக்கு முன்னே நம்ம 5am கிளப் நடத்திருக்கோம். ஆனால் இந்த 5am கிளப்ல என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா,
ஓகே, சரி. இந்த 5 AM கிளப்ல நீங்க இணைவதனால உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஆக்கப்பூர்வமா நடக்க போகுது? ப்ரொடக்டிவ் திங்ஸ் பை வேக்கிங் அட் 5 AM. ஃபர்ஸ்ட் விஷயமே இந்த 5 AM கிளப்ல நீங்க சேர்றதுனால, முதல் விஷயமே நீங்க அதிகாலை 5 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கத்துக்கு உள்ளாயிடுவீங்க. 5:00 எந்திரிச்சிருவீங்க. 5:00 எந்திரிச்சிருவீங்க. ம். நம்ம ரிட்டயர்ட் போலீஸ் ஆஃபீசர் மிஸ்டர் கலியமூர்த்தி சார் சொல்லுவார்ல, அப்புறம் ஒரு ரீல்ஸ் கூட இருக்கும். அவர் பேரு 3 மணிக்கு எந்திரிக்கிறவன் முனிவன், 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் அறிஞன், 6 மணிக்கு எந்திரிக்கிறவன் மனிதன், 7 மணிக்கு எந்திரிக்கிறவன் நான் சொல்ல மாட்டேன் அவர் சொல்லுவார், திட்டுவாரு. அந்த மாரி 5 மணிக்கு எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில அன்னைக்கு நாள சிறப்பான முறையில திட்டமிடலாம். ஏன்னா 5 மணிக்கும்போது இந்த வீடியோல கூட சொல்றாங்க இல்லைங்களா? அந்த 5:00 நம்ம எந்திரிக்கும்போது எல்லாரும் தூங்குற நேரத்துல நம்ம எந்திரிச்சிருப்போம். அப்ப உலகத்துல இந்த உலகம் அப்படியே அமைதியான உலகமா இருக்கும். இப்போ ஒரு 6 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, பால் வண்டி போறது, பேப்பர்காரங்க போறது, காய்கறி வண்டிக்காரங்க போறது, ஸ்கூலுக்கு போறவங்க, வரவங்க போறவங்க சத்தம். ஒரே நாய்ஸா இருக்கும். ஒரு 4 மணி, 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பாருங்க. ஒரு வீட்டு வாசல்ல வந்து நின்னு பாருங்க. ரொம்ப, 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 ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலை. இயற்கையான ஒரு காற்று, ஆக்ஸிஜன். உடல் நலத்துக்கு நல்லது, மனநலத்திற்கு நல்லது. இதெல்லாம் 5 AM நிறைய பத்தி பேசுறோம். இதுல என்ன ஆகும்? டெய்லி டிசிப்ளின் டு வேக் அப் அட் 5 AM. தினசரி 5 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல பழக்கத்த இதுல கத்துக்கலாம். அடுத்தது இந்த பயிற்சியில இணைவதனால செல்ஃப் டெவலப்மென்ட். உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கான திட்டமிடுதலை செய்து கொள்ளலாம். அடுத்து பர்சனாலிட்டி டெவலப்மென்ட். உங்களுடைய நீங்க ஏற்கனவே இருந்ததை விட உங்களுடைய பர்சனாலிட்டியை வித்தியாசப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தது பிசிக்கல் எக்சர்சைஸ். இந்த இதுல போல்டா இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் நாங்க சொல்லி தர்றது. 5 மணிக்கு எந்திரிக்க உண்டான பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். உங்களோட செல்ஃப் டெவலப்மென்ட், உங்க பர்சனல் டெவலப்மென்ட்லாம் அந்த பயிற்சியில வந்துரும். சரி 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்ய போறீங்க? பிசிக்கல் எக்சர்சைஸ், பிரீத்திங் எக்சர்சைஸ், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, பிராணயாமம் இதெல்லாம் அந்த டைம்ல செய்ய போறீங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுடைய ஆரோக்கியத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. இதற்கான ஐடியாஸும் நான் கொடுப்பேன். வீடியோஸ்லாம் கொடுப்பேன். அடுத்து லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க உணரலாம். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உணரலாம். அதுக்கடுத்து நீங்க பண்ண வேண்டியது என்னங்க? ஷெட்யூல் தி டே ஆக்டிவிட்டி. தினசரி உங்க அன்றாட வேலையை சரியானபடி திட்டமிட்டு நீங்க செய்யலாம். சரியானபடி திட்டமிட்டு ஒரு ஹரிபரி இல்லாம, டென்ஷன் இல்லாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம செஞ்சு முடிச்சு, எர்லியரா வீட்டுக்கு வந்து உங்க வேலைகளை முடித்து விட்டு நீங்க படுக்கைக்கு செல்லலாம். சரி. சரி அடுத்து என்ன நடக்கும்? வாட் இஸ் 5 AM கிளப்? 5 AM கிளப்னா என்ன சார்? இதெல்லாம் சொல்லிட்டீங்க. வேற என்ன சார்? ஹேபிட்ஸ் டிட்டர்மின் யுவர் ஹைட்ஸ். உங்க பழக்கவழக்கங்கள் தான் நீங்க உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு மேல போறீங்கங்கிறத தீர்மானிக்கும். உங்க பழக்கவழக்கங்கள் தான் வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு சிகரத்தை அடையறீங்கன்னு அது தீர்மானிக்குது. ஹேபிட்ஸ் டிட்டர்மின் யுவர் ஹைட்ஸ். திஸ் இஸ் a space where only progressive thinking agents and people from diverse region are onboarded and indulge in productive activities to contemplate and achieve their goals. அப்படின்னா என்னன்னா, இந்த 5 AM கிளப் அப்படிங்கிறது பாருங்க, இணைய போறவங்க யாருங்க? வாழ்க்கையில முன்னேறணும்னு எண்ணம் இருக்கக்கூடிய முகவர்கள், முகவர் அல்லாதவர்களும் இணையறாங்க. ஃப்ரம் டைவர்ஸ் ரீஜன். கோயம்புத்தூர் டிவிஷன் இல்ல, தமிழ்நாடு பூரா எங்க இருந்து வேணாலும் இதுல எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவா இணைய போறோம். இதுல என்ன நடக்க போகுது? ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் கண்டெம்ப்ளேட். மிக ஒரு நீண்டகால தொலைநோக்கு பார்வையோட செயல்பட போறோம். அதன் மூலியமா ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையின் இலக்குகளை அடையலாம். அவங்க ஒவ்வொருத்தரும் இந்த வாழ்க்கையின் இலக்குகள் அடையலாம் இந்த 5 AM கிளப்ல இணைவதன் மூலமாக. Here is what you get for on becoming a 5 AM club member. நீங்க இந்த 5 AM கிளப்ல சேர்றதுனால here is what you get for லைஃப் டைம். உங்க வாழ்நாள் பூரா சில விஷயம் கிடைக்க போகுது. உங்க வாழ்நாள் பூரா அது கிடைக்க போகுது on becoming 5 AM club member. இந்த 5 AM கிளப்ல நீங்க மெம்பரா இணையறதுனால உங்க லைஃப் டைம் என்ன விஷயம் கிடைக்க போகுதுன்னா, வீக்லி 1 5 AM செல்ஃப் ஹெல்ப் செஷன் டு பூஸ்ட் யுவர் சோல். வாரம் ஒரு முறை இந்த பயிற்சி நடக்குங்க. வாரம் ஒரு முறை வியாழக்கிழமையில, வாரம் ஒரு முறை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அதிகாலை 5 முதல் 6 வரை இந்த பயிற்சி நடக்குங்க. உங்களுடைய ஆன்மாவை நீங்க பூஸ்ட் பண்ணலாம். இந்த பயிற்சி மூலியமா அவ்வளவு விஷயம் கொடுப்போம். ஏற்கனவே அட்டன் பண்ண தெரியும். அடுத்தது ஷார்பன் அண்ட் ஷேப் யுவர் அப்ரோச் அண்ட் மேனர். உங்களோட நடவடிக்கைகள், உங்களோட அணுகுமுறைகளை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம், வடிவமைத்துக் கொள்ளலாம். கீ டிப்ஸ் அண்ட் கிராக்ஸ் த்ரூ வாட்ஸ்அப் டு பி ப்ரொஃபஷனல் அப் டு டேட். இதுல ஒரு வாட்ஸ்அப் குழுவா உங்களுக்கு உருவாக்கி அந்த வாட்ஸ்அப் குழுல உங்களுக்கு அப்பப்போ கீ டிப்ஸ் கொடுப்போம். ப்ரொஃபஷனல் அப்டேட் ஆகிறதுக்கு. திஸ் கிளப் கைட்ஸ் யூ டு கான்டெம்ப்ளேட் யுவர் ஃபியூச்சர் அண்ட் செட் யுவர் விஷன். இந்த குழுவோட நோக்கமே உங்களோட எதிர்கால உங்களோட விஷன் என்ன, அதை எப்படி சரியானபடி நம்ம கொண்டு போறது அப்படிங்கிறது தான். டெய்லி டிப்ஸ் டு ஹேவ் அச்சீவர் மைண்ட் செட்.
அதே மாதிரி தினசரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட், உங்க மைண்ட் செட்டை அச்சீவ் பண்ற ஒரு அச்சீவர் மைண்ட் செட், ஒரு சாதனையாளர் மைண்ட் செட்டா வரதுக்காக டெய்லி டிப்ஸ் கிரியேட் ஃபெலோஷிப் அமங் ஏஜென்ட்ஸ் அமங் டைவர்ஸ் ஏஜென்ட் வேரியஸ் தாட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கிளையிலிருந்து பல்வேறு கோட்டங்கள்லேருந்து முகவர்கள் இணைவதனால உங்களுக்குள்ள ஒரு பழக்க வழக்கங்கள் ஒரு தெரிஞ்சுக்கலாம், ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கலாம். பல்வேறு கோட்டங்கள்லேருந்து இணைய போகிறாங்க. சரி, அடுத்தது வீக்லி அசைன்மெண்ட்ஸ் டு க்ரூம் யுவர் ஓன் பர்சனாலிட்டி. உங்களுக்கு வாரானா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருவோம், அதை நீங்கள் பண்ணணும். அந்த அசைன்மெண்ட் என்னன்னா, இந்த வாரம் பயிற்சி முடிஞ்சோன்னு அதை கொடுத்தோம்னா அதை பண்ணும்போது என்னன்னா, அந்த அந்த வாரம் கற்றுக்கிட்ட விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, என்ன உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உணர்றீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது லேர்ன் டு பி சக்சஸ்ஃபுல் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் அச்சீவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல் ஓவர் த வேர்ல்ட். இதுல நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில இந்த உலகத்துல சாதனை பண்ணவங்களோட அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களுக்கு நிறைய கருத்துக்களை உங்களுக்கு கொடுக்க போறோம். அதன் மூலியமா நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கலாம். ஹியர் இஸ் a jackpot. இங்க உங்களுக்கு ஒரு ஜாக்பாட். என்ன ஜாக்பாட் தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய தலைவர்கள்லாம் வந்து புத்தகம் படிக்கிறவங்க தான், புத்தகம் வாசிக்கிறவங்க தான். ஸோ இங்க நாங்க என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ வில் கெட் த நாலேஜ் ஆஃப் 100 books within a year without you actually reading. வாரம் ஒரு புக்காவது படிக்கணுங்கிறாங்க. ஒரு வாரம் ஒரு புக்கான 52 வாரத்துக்கு 52 புக்காவது படிக்கணுங்கிறாங்க. ஆனா வாரன் பஃபெட் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிப்பாராம் புத்தகங்களை. ஆனா இங்க நாங்க என்ன பண்ண போறோம்னா, ஒரு 100 புத்தகங்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்த இந்த 5am Club பயிற்சியில் ஒரு வருஷத்துல கொடுத்துருவோம். 100 புத்தகங்கள் நீங்க வாங்கி படித்தால் அதுல உங்களுக்கு என்ன நாலேஜ் கிடைக்குதோ அதுல தேவையான விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஜூஸ் ஆக்கி அதை வந்து உங்களுக்கு பயிற்சியில கொடுத்துருவோம். This helps not only to become a successful agent, but also to build some great individual personality. So இந்த பரீட்சையில கலந்துக்கிறதுனால ஒரு வெற்றி முகவரா நீங்க ஆகிறது மட்டும் இல்லாம, நீங்க உங்க தனி மனித வாழ்க்கையில ஒரு இண்டிவிஜுவல்ல ஒரு அருமையான பர்சனாலிட்டி, ஒரு மிக சிறந்த மனிதனாக நீங்க மாறலாம். இந்த பயிற்சி உங்களை அந்த மாதிரி மாத்திடும். இந்த பயிற்சி உங்களை மாத்திடும். சரி, இதனோட ப்ரொசீடிங் என்ன? ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு பயிற்சி நடக்கும். யாரெல்லாம் இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய முகவர்கள், எல்ஐசி அட்வைசர்ஸ், இதுல இருக்கவங்க நாளைக்கு உங்க நண்பர்கள் கூட சேரலாம். வாழ்க்கையில நான் அடுத்த லெவலுக்கு போகணும் சார், என் வாழ்க்கையை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ அவங்க எல்லாமே அதில் ஜாயின் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பயிற்சிக்கும் கட்டணம் கிடையாது. அதான் மெயினான விஷயம். ஒவ்வொரு பயிற்சிக்கும் கட்டணம் கிடையாது. ஒரே ஒரு முறை சப்ஸ்கிரிப்ஷன் உங்ககிட்ட வாங்கிடுவோம். ஒரே ஒரு முறை சப்ஸ்கிரிப்ஷன், இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று வாங்கிடுவோம். உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு வாரம் நடக்கிற பயிற்சிக்கும் தனியாக கட்டணம் கிடையாது. அடுத்தது அட்டண்டன்ஸ் கம்பல்சரி நீங்க அட்டன் பண்ணணும். அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. நீங்க எக்ஸ்கியூஸ் கலந்துக்க முடியல, யூ ஆர் மிஸ்ஸிங், நீங்க தான் மிஸ் பண்றீங்க. செஷன் டைமிங் 5 to 6 AM, 5லேருந்து 6 மணி. நோ ரெக்கார்டிங் கிடையாது. பயிற்சி அட்டன் பண்றீங்க, கத்துக்கிறீங்க, செயல்படுத்துறீங்க, ரெக்கார்டிங்கே கிடையாது. அடுத்தது கம்யூனிட்டி பில்டிங் ஆக்டிவ் த்ரூ குரூப்ஸ். இதுல நீங்க எல்லாம் நிறைய முகவர் இருக்கிற பட்சத்துல உங்களுக்குள்ள சில விஷயங்களை நாங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு கொடுப்போம். அது என்னங்கிறது அந்த ஒவ்வொரு பயிற்சியில சொல்லுவோம். அடுத்து டெக்கோரம். பயிற்சியில கலந்துக்கிறவங்க அதிகாலை 5 மணிக்குனாலுமே ப்ராப்பரான ஒரு ஷர்ட்டோ போட்டு தான் உட்காரணும். அன்வான்ட் சப்ஜெக்ட்டுக்கு அங்கே இடமே கிடையாது. 5am Club பேசும்போது அங்கே அன்வான்ட் சப்ஜெக்ட் எதுவுமே அங்கே வராது. இதை தவிர வேற எந்த பேச்சும் அங்கே இருக்காது. அதே மாதிரி அட்டென்டிவா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த 5am Club. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த 5am Club. சரி, இந்த 5am Clubல சேர்றதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, யூ வில் பிகம் த 1%. 1% யாருங்க? இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் இருக்கும். அதுல டாப் 1% யாரு? மிக சிறந்தவர்கள், டாப் சக்சஸ்ஃபுல் பீப்புள் தான் 1%. அந்த டாப் 1%ல நீங்களும் ஒரு மெம்பர் ஆகலாம். அதுக்கு என்ன செய்யணும்? As you have decided to wake up at 5 AM and utilize the time so productively, நீங்க எப்போ தீர்மானம் எடுத்துட்டீங்களோ, சரி இந்த குரூப்ல ஜாயின் பண்ணலாம், 5am Clubல 5 மணிக்கு எந்திரிச்சிடலாம், அந்த 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த நேரத்தை ஆக்கப்பூர்வமா மாத்தலாம் எப்போ முடிவு பண்ணிட்டீங்களோ, நீங்க ஆட்டோமேட்டிக்கா அப்பவே நீங்க 1%க்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா the top most 1% of the most productive group in the world, it is a select club and it is a honor to be a full member. எப்போ 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த நேரத்தை நான் ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண நீங்க நினைச்சிட்டீங்களோ அப்போ 1% மாறிடுறீங்க. இது ஒரு செலக்டிவ் கிளப். 5am Clubங்கிறது ஒன்லி சாதிக்க துடிக்கிறவங்களுக்கான ஒரு கிளப் தான் இது. And it is really a fact to know that the person who is showing interest in their self-productiveness and deserve to be the person who possesses a great self-love and self-motivated. இது என்னன்னா, யாரெல்லாம் தான் அடுத்த லெவலுக்கு மாறணும், என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகளை செய்யணும், நான் என்ன விரும்புறேன், நானே என்னை உத்வேகப்படுத்திட்டு நான் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு தளம் தான் இது. இது பயிற்சி முழுக்க தமிழ்ல தான் நடக்கும். பயிற்சி எடுக்க போறது நான் தான். பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போறது நான் தான். ரமேஷ் தான் பயிற்சி கொடுக்க போறேன். சரி, இதுல சேரத்துக்கான காரணங்கள் ஏன்னா உங்களுக்கு முதல்ல எல்லாம் தெளிவா சொல்லிடுறேன். எதுக்காக சேரணும்? ஃபர்ஸ்ட் பிசினஸ் டெவலப்மெண்ட். அதிகாலை 5 மணிக்கு எந்திரிச்சு சரியான அந்த நாளை திட்டமிட்டாலே கண்டிப்பா முதல்ல நடக்கக்கூடிய ஒரு
டெவலப்மெண்ட்டுங்கிறது உங்க வணிகத்துல. அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல நட்பு உறவு முறைகள். அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி மேக் அ டிஃபரன்ஸ். வாழ்க்கையில மிகப்பெரிய வித்தியாசங்களை உணர்வதற்கும் ஏற்படுத்துவதற்கும் உண்டான வாய்ப்புகள். அடுத்தது உற்சாகமா இருப்பீங்க அண்ட் ஃபன். உற்சாகமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க இந்த குழுவுல. அடுத்தது பர்சனல் growth அண்ட் டெவலப்மெண்ட். உங்களுக்குள்ள பர்சனல் growth இருக்கும், பர்சனல் டெவலப்மெண்ட் இருக்கும். உங்களுக்குள்ள தலைமை பண்பு உருவாகும். உங்களுக்குள்ள தலைமை பண்பு உருவாகும். இதுல 52 பயிற்சிகள் ஃப்ரீ. ஆனா இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஒண்ணு வாங்குவோம். அதுதான். சரி, நாங்க ஏன் அதை பண்றோம்? இப்போ உங்களுக்கு கேள்வி வரலாம். அது எப்படி சார் ஃப்ரீயா நடத்துறீங்க, ஆனா இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குறீங்களா? உங்களுக்கு என்ன சார் இது? ரமேஷ் சாருக்கு என்ன அப்படின்னு உங்களுக்கு நினைக்கலாம். வை ஆர் வி டூயிங், நான் ஏன் இதை பண்றேங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். கவனிங்க, இதை ஏன் நான் பண்றேன் அதையும் நான் ஓப்பனா உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த போட்டோல இருக்கவங்க எல்லாம் பாருங்க. ரொனால்டோ, ஃபுட்பால் வீரர், உலக புகழ் பிரசித்தி பெற்ற ஃபுட்பால் வீரர். HCL சிவநாடார், சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன், ரத்தன் டாடா, விராட் கோலி, இவங்க எல்லாமே அவங்கவுங்க துறையில டாப்பர்ஸ். அவங்கவுங்க துறையில டாப்பர்ஸ். இவங்க எல்லாருமே நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாம் சம்பாதிக்கிறது திரும்ப என்ன செய்யறாங்க? மக்கள் நலனுக்காக செலவிடுறாங்க. மக்கள் நலனுக்காக திரும்ப செலவிடுறாங்க. ஏதோ ஒரு விதத்துல மக்கள் நலனுக்கு இந்த பணம் போகட்டும், சம்பாதிக்கிற அத்தனையும் நம்மளே வச்சுக்க வேண்டாம். அதை வந்து மக்கள் நலனுக்காக அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நல்லா நம்ம பிரயோஜனப்பட்டுடும் செலவு பண்றாங்க இல்லைங்களா? அதனாலதான் இவங்க எல்லாம் வந்து நம்ம அவங்க என்னென்ன ஃபவுண்டேஷன் வச்சிருக்காங்க, என்னென்ன ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க, சம்பாதிக்கிறது எப்படி எல்லாம் திரும்ப மக்களுக்கு திரும்ப அர்ப்பணிக்கிறாங்க, செலவு பண்றாங்க. அதுக்கடுத்து ஒருத்தர் இருக்கார். அதுக்கடுத்து ஒருத்தர் இருக்கார் இல்லையா? அதுக்கடுத்து ஒருத்தர் இருக்கார்ல, யாருங்க? நம்ம மறைந்த முன்னாள் முதல்வர் பொன்மனச் செம்மல். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிலாந்தெரபிஸ்ட், தென் லீடர். ஒரு லீடரா ஆவறதுக்கு முன்னாடியே தான் படத்துல சம்பாதிக்க பணத்தை அத்தனையும் திரும்ப மக்களுக்காக செலவு பண்ணது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். என்னோட பேர் எம்ஜி ரமேஷ், அது ஒன்று அமைஞ்சிருக்கு. பட் எம்ஜிஆர் மாதிரி நான் நடிப்புத்துறை கிடையாது. அவர்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. அவருக்கு நான் ஒரு ஒரு லீடர் கிடையாது, ஒரு அரசியல் சார்ந்த லீடர் கிடையாது. பட் அவருக்கு உண்டான எண்ணம் என்கிட்ட எப்பவுமே இருக்கு. நாம இந்த துறையில இருக்கோம். இது வந்து முகவர்களால தான் இந்த எம்ஜிஆரோட முகவர்களால தான் இந்த எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி வளர்ச்சி. முகவர்கள், வளர்ச்சி அதிகாரிகள், சிஎல்ஐஎஸ், லிகாஸ், வளர்ச்சி இது கிளை மேலாளர்கள், இவங்களுடைய ஆதரவு தான். அதுல மெயினா முகவரோட ஆதரவு தான் எங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமே. எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி வளருது அப்படின்னா அதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா, சார் வாய்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு சார், உங்க போன் ப்ராப்ளம் சார். அதுக்கு காரணமே என்னன்னா உங்களுடைய ஆதரவுல தான் என்னுடைய வளர்ச்சி. நான் இத்தனை வருஷம் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நடுவில் ஒரு முறை இறப்பு அளவுக்கு போய் திரும்ப பொழைச்சிருங்க அப்படின்னா இதுக்கு காரணம் உங்களுடைய ஆதரவு, ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள் தான் சார். திரும்ப உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த 5AM கிளப்புங்கிறத நான் நடத்துறேன். அதுக்காக இந்த 5AM கிளப்புங்கிறத நான் நடத்துறேன். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த 5AM கிளப் இது முழுக்க முழுக்க ஒண்ணு தெரிஞ்சுங்க நண்பர்களே. டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். உங்களும் உங்க முன்னேற்றத்திற்காக, உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக இந்த 5AM கிளப் 52 பயிற்சியும் ஃப்ரீ. ஆனா சப்ஸ்கிரிப்ஷன் ஒண்ணு இருக்கு. 52 பயிற்சிகள் ஃப்ரீ தான். 52 பயிற்சிகள் ஃப்ரீ. இதுல ஒன்லி என்னன்னா ஒன்லி ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன். வருஷம் வருஷம் ஒரு ஃபீஸ். நீங்க ஒரு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிட்டா போதும். ஒன்லி ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன், மெம்பர்ஷிப் ஃபீ. நோ அடிஷனல் காஸ்ட் எதுவுமே இல்லை. இது தவிர எதுவும் உங்ககிட்ட சார்ஜஸும் வாங்க மாட்டோம் இல்லைங்களா? இதுக்கு ஃபர்ஸ்ட் எங்க சன் அவர் ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஒன் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் 5,999 வாங்கலாம். 52 பயிற்சிகள் கொடுக்குறோம். 52 பயிற்சிகள் கொடுக்குறோம். 5,999 வாங்கலாம் அப்படின்னார். பட் நான் சொன்னேன், இல்லப்பா, நாம வந்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல செய்யறேன். இதுல வந்து நம்ம நடத்தினாலுமே இது நம்ம தொழில் ஒரு வாழ்வாதாரம் இருந்தா கூடவே நாங்க வந்து இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஃபீஸ் வைக்க கூடாது. ஸோ அதுக்காக நாம வந்து இவங்களுக்கு இன்னும் ஏதாவது இந்த ஃபீஸ் கூட பாத்தீங்கன்னா உங்களோட கமிட்மெண்ட்டுக்காக தான். ஏன்னா அப்பதான் 52 பயிற்சி நீங்க கலந்துக்குவீங்க. இல்லைன்னா என்ன செய்வீங்க? முழுக்க முழுக்க கட்டணமே இல்லைன்னு வச்சுங்க. காசு கொடுத்ததுக்கு நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க. காசே கொடுக்கல, டைம் இருந்தா பார்க்கலாமாங்க. அப்ப இதுல உண்மையான பர்பஸ் சால்வ் ஆகுது. உண்மையான பர்பஸ் சால்வ் ஆகுது. ஸோ அதற்காக நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கணும் அப்படின்னு என் மனசுல தோணி நான் சன்னிட்ட சொன்னேன், இல்ல இந்த ஃபீஸ் வேணாம், அவங்களுக்கு சலுகையா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு.
சரி, அதுக்காக ஒரு சலுகை தான். இதற்கான கட்டணம் ரூ. 2,999 ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு மெம்பர்ஷிப் ஃபீ ரூ. 2,999 தான். 2,999. 52 பயிற்சிகள் ஒரு வருஷத்துக்கு. மாசம் 4 பயிற்சி, ஒரு வருஷத்துக்கு 52. இதுல பார்த்தீங்கன்னா, இதுல ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். இதுல பணம் கட்டி விருப்பம் இருந்து சேர்றவங்க சந்தோஷம். இதுல பணம் கட்டி, பணம் கட்டல, அது எனக்கு அது உங்களுக்கு லாஸ் இல்ல. பணம் கட்டி பயிற்சியில சேரல சார், அது உங்களுக்கு லாஸே கிடையாது. அதையும் சொல்லிட்டேன். சார் நான் பணம் கட்டல சார், பயிற்சியிலும் சேரல, லாஸே கிடையாது. ஆனா, பணம் கட்டிட்டு ஒவ்வொரு வாரம் 5 மணிக்கு எந்திரிச்சு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலைன்னா அதான் மிகப்பெரிய லாஸ். பணம் கட்டல, கிளாஸ்ல சேரல கூட பெரிய லாஸ் இல்ல. பணம் கட்டல, சேரல, லாஸே கிடையாது. உங்களுக்கு இல்ல, எனக்கு இல்ல. பணத்த கட்டிட்டு 5 மணிக்கு எந்திரிக்கல, வியாழக்கிழமைனா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலைன்னா அதுதான் மிகப்பெரிய லாஸ். உண்மையான லாஸே அதுதான். சோ இந்த நேரத்துல இன்னொரு விஷயம், உங்களுக்கு இன்னொரு ஒரு இன்ப அதிர்ச்சியா ஒரு விஷயம் சொல்றேன். இதுதான் ஃபீஸ் இதுக்கு. இந்த இந்த 5AM கிளப்புக்கு ஃபீஸ், சப்ஸ்கிரிப்ஷன் இதுதான். ஃபீஸ் கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷன் இதுதான். இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன். ஆனா, இதுலயும் நான் என்ன பண்ணேன்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இடத்துல கத்துக்கிட்டேன். கொரோனா டைம்ல, கோவிட் டைம்ல நான் பெங்களூர், பாம்பேல நெறைய பயிற்சிகள் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அங்க ஒரு பயிற்சியாளர்ட்ட ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். இமிடியேட் ஆக்ஷன் டேக்கர்ன்னு ஒருத்தர் இருப்பாங்க. இமிடியேட் ஆக்ஷன் டேக்கர்னா, "சரிங்க சார், நான் இப்பவே ஜாயின் பண்றேன் சார்" அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க இல்லைங்களா? அவங்க தான் முதல்ல தன்னோட அடிய எடுத்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு சலுகை பண்ணணும்னு அவரு பண்ணுவாரு. அவருக்கு ஏதாவது சிறப்பு சலுகை பண்ணுங்கம்பாரு. அவரு சொல்லிக் குடுத்தது எனக்கு அந்த ட்ரெய்னர் பெங்களூர்ல எனக்கு ஒரு ட்ரெய்னர். என்னோட வயசு கம்மி தான். பட் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு ட்ரெய்னர். அவரு சொன்னாரு. இந்த துறை இன்சூரன்ஸ் துறை இல்ல அவங்கலாம். அவங்களும் வேற துறைய சார்ந்தவங்க. அவரு தான் சொல்லுவாரு. "இன்னைக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன் சார்" அப்படின்னு ஒருத்தர் இறங்குறாருன்னா, அவருக்கு ஏதாவது நீ சலுகைய குடு அப்படின்னாரு. சோ அந்த மாரி இன்னைக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள அதிகபட்சம் 9 மணிக்குள்ள ஃபீஸ் கட்டணும். அந்த பேமெண்ட் எனக்கு வரணும். அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சிறப்பு அதிரடி சலுகையா ஒண்ணு குடுக்குறேன். சப்ஸ்கிரிப்ஷன்ல. சிறப்பு அதிரடி சலுகை. ஒன்லி இன்னைக்கு கட்டணும். நைட் 9 மணிக்குள்ள. வெறும் ரூ. 1999. நாளைக்கெல்லாம் இல்ல. நாளைக்கெல்லாம் 2,999 தான். நாளைக்கு நீ எந்த எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். இன்னைக்கு நான் கட்டுறேன் சார். இப்ப நீங்க கட்டி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. ஜிபே நம்பர் குடுக்குறேன் பாருங்க. இதுதான் ஜிபே நம்பர். ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்லி ஃபார் டுடே. அது 9 மணி வரைக்கும். இன்னைக்கு நீங்க கட்டினீங்கன்னா அந்த 5AM கிளப்புக்கு ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷன் ரூ. 1999 தான். ஜிபே, போன்பே, பேடிஎம் எதுல வேணாலும் கட்டலாம். ஜிபே, போன்பே எதுல வேணாலும் கட்டலாம். நீங்க முதல்ல உங்க வாழ்க்கையில மாறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? அத முதல்ல சிந்திங்க. ஆர் யூ ரெடி டூ சேஞ்ச் யுவர் லைஃப்? உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? அதே மாரி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து தயாராயிட்டீங்களா? நான் உங்களுக்கு ஒரு உறுதி தரேன். இந்த பயிற்சியில ஜாயின் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்த நான் உருவாக்கி தரேன். நான் சொல்ற மாரி நீங்க செஞ்சீங்கன்னா போதும். நீங்க இந்த பயிற்சியில இணைஞ்சீங்கன்னா, நான் உங்களுக்கு உறுதிமொழி தரேன். உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்த சந்திக்கிறது, மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்ப நான் குடுக்குறேன். பணம் கட்டுறவங்க என்ன செய்யணும்னா, பணம் கட்டிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும்போது, உங்க பெயர் மற்றும் கிளைய அனுப்புங்க. அப்பதான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா, ஜிபேல முழு நம்பர் சில நேரங்கள்ல வரதில்ல. ஜிபேல சில நேரங்கள்ல முழு நம்பர் வரதில்ல நண்பர்களே. பணம் கட்டுறவங்க இந்த 2 நம்பர்ல எதுல வேணாலும் கட்டலாம். இந்த 2 நம்பர்ல எதுல வேணாலும் கட்டலாம். ஒன்லி 1999 தான். ரூ. 1999. ஒரு வருஷத்துக்கு 52 பயிற்சிகள். உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இதுல பாருங்க, என்னோட நம்பர் இருக்கு. 9500455977 வந்து என்னோட பேடிஎம் ஜிபே நம்பர். 6380414996 என்னோட ஆபீஸோட நம்பர். இன்சூரன்ஸ் ட்ரைனிங்னு வரும். இன்சூரன்ஸ் ட்ரைனிங்னு வரும். யோசிக்கவே வேண்டியதில்லை. ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயத்தை துணிஞ்சு இறங்கணும். வாழ்க்கையில மாறணும்னா சும்மா மாற முடியாதுங்க. ஏன்னா இத்தனை வருஷம் லைஃப்ல நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு லெவல்ல நம்ம வந்து அப்படியே ஒரு அனுபவத்திலே வந்துட்டோம். இனிமேல் என் வாழ்க்கையில நான் சாதிக்கணும், என்னை மாத்திக்கணும், நான் சாதிக்கணும், நான் வந்து நிறைய சம்பாதிக்கணும், என் கேரியர்ல பெரிய லெவல்ல போகணும்னா முதல்ல மாற்றம் உங்ககிட்ட இருந்து வரணும். அந்த மாற்றம் உங்ககிட்ட இருந்து வரணும்னா அந்த மாற்றத்துக்கான வழி எங்க கிடைக்குதுன்னு தேடணும். அந்த மாற்றத்துக்கான வழியை கொடுக்க நான் தயார். அந்த மாற்றத்துக்கான வழியை கொடுக்கறதுக்கு நான் தயார். நீங்க தயாரா? அவ்வளவுதான். நீங்க தயாரா? சந்தோஷ், சந்தோஷ். ஹலோ ஆ, ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேமெண்ட் பண்றவங்க இப்போ மறக்காம ஸ்கிரீன்ஷாட் போட்டுருங்க. அதே மாதிரி யாராவது இன்ட்ரெஸ்ட் ஏதாவது டீடைல்ஸ் கேட்கணும்னா உங்க நேம் நம்பர் சேட்ல போடுங்க.
ஆனா ஒரு விஷயம் தெரியுங்களா, இப்ப இந்த 1999 ரூபா கட்டுறது ஒரு வருஷத்துக்கு தான். ஆனா வாழ்க்கை இந்த மாற்றம் லைஃப் டைம் இருக்கு உங்களுக்கு. அது ஞாபகம் இருக்கா? நீங்க செலுத்துறது 1999 ரூபா ஒரு முறை இந்த ஒரு வருஷத்துக்கு எனக்கு கட்டுறீங்க. ஆனா நான் கொடுக்கக்கூடிய இந்த மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, அது லைஃப் டைம் உங்க கூடயே இருக்க போகுது. லைஃப் டைம் உங்க கூடயே இருக்க போகுது. என்னோட சர்வீஸ்ல நான் நெறைய பேரோட வாழ்க்கையில இந்த 5M, 3P மூலியமா நெறைய பேரோட வாழ்க்கைய நான் மாத்தியிருக்கேன். நெறைய பேர். இதுல இதுங்க நெறைய பேர் இங்க இருக்காங்க. மிஸ்டர் முருகன் இருக்காரு, மிஸ்டர் ராமநாதன் சார் இருக்காரு. இவங்கலாம் அதுல உணர்வுபூர்வமா இந்த பயிற்சியில கலந்துக்கிட்டவங்க. இவங்கலாம் மிஸ்டர் ராமநாதன் சென்னையில இருக்கக்கூடிய திரு ராமநாதன் சார், எஸ். ராமநாதன் சார். அவங்கலாம் இதுல வந்து 5AM கிளப்ல இருந்து என் கூட இருக்கவங்க. அவங்கலாம் இந்த 5AM கிளப் அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள மாறி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க உணர்வுபூர்வமா என்ட்ட சொன்னவங்க. இந்த மாரி நெறைய பேர நான் உதாரணமா சொல்லலாம். கட்டுறது என்னமோ சின்ன தொகை. வாழ்க்கையே மாத்தக்கூடிய விஷயம். அது நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வாழ்க்கையே மாத்தக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு விஷயம் தெரியுங்களா? நீங்க இந்த அசுரன் ஒரு படம் பார்த்தீங்களா? அசுரன் ஒரு படம் தனுஷ் நடிச்ச படம். அதுல கடைசியில தனுஷ் வந்து கோர்ட்டுக்கு போவாரு. ஒரு மர்டர் கடைசியில கிளைமாக்ஸ் முடிஞ்சு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்ப அவங்க பையன் நின்னுட்டு இருப்பான். அவங்க பையனுக்கு சொல்வாரு, "கண்ணு நல்லா படிடா." அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்கள காட்டுவாங்க அந்த படத்துல. "நல்லா படிடா கண்ணு. ஏன்னா நம்மகிட்ட எவ்வளவு சொத்து சுகம் இருந்தா அதை வந்து அடுத்தவன் புடுங்கிட்டு போயிடுவான்." எந்த கதையா இருந்தா அவங்க இடத்த புடுங்கிறதுக்கு தான் பிரச்சனை நடக்கும். ஆனா நீ நல்லா படிச்சிடுறா. படிப்பை மட்டும்தான்டா யாராலையும் பிடுங்க முடியாது. யாராலையும் நம்மகிட்ட இருந்து பறிக்க முடியாது. நல்லா நீ படிச்சிரு. அந்த படிப்பை நம்ம கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த பயிற்சியில கிடைக்கக்கூடிய விஷயத்தை உங்ககிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது. அது உங்க கூடயே ஒரு அனுபவமா, ஒரு வாழ்க்கை பாடமா, லைஃப் லாங் இருக்கும். ஒரு அனுபவமா, வாழ்க்கை பாடமா உங்க லைஃப் லாங் உங்க கூட இருக்கும். அதான் மிகப்பெரிய விஷயம் நண்பர்களே. மிஸ்டர் சரவணன் சொல்லுங்க. பணம் கட்டுறவங்க ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் மறக்காம அனுப்புங்க. அதுல பெயர் கிளை அனுப்புங்க. மிஸ்டர் சரவணன் யாரோ ஹேண்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். இந்த ஹலோ. சார். சொல்லுங்க. சார் அமௌண்ட் கட்டிட்டேங்க சார். ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன். ஓகே ஓகே. பிரான்ச்சோட உங்க பிரான்ச் நேம் ஓகே போட்டீங்களா? சார். ஓகே. போட்டேங்க நோட் சார். நோட். தேங்க்யூ சார். தேங்க்யூ நண்பர்களே சார். திரும்பவும் சொல்றேன். நீங்க நைட் 9 மணி வரைக்கும் இந்த 1999, அதுக்கப்புறம் உங்க 2999. நேம் அண்ட் நேம் நம்பர் பிரான்ச்சோட போடுங்க சேட்ல. அதாவது வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறீங்களா? ஆ நாளைக்கு கட்டுறேன் சார். நாளைக்கு காலையில் ரமேஷ் சார்ட்ட கேட்கலாம் அப்படின்னா கண்டிப்பா சாரி. அந்த அது வந்து இமிடியட் ஆக்ஷன் டேக்கருக்குன்னு ஒரு செலவு கொடுத்துட்டேன் நான். 1999 ஒரு வருஷத்துக்கு 52 பயிற்சி நினைச்சு பாருங்க. 52 பயிற்சிங்க. ஒரு பயிற்சி 100 ரூபானா கூட 52 பயிற்சிக்கு 5200 ரூபாய் கட்டணும். சோ மிகவும் ஒரு சொற்பமான கட்டணம். அதை நான் சொல்றேன் இல்லைங்களா? இந்த உங்க முகவர் சமுதாயத்துக்கு என்னால என்ன முடியும்? இந்த 1999 கூட ஒரு கமிட்மெண்ட் தான். அட்லீஸ்ட் இந்த தொகையாவது கட்டியிருக்க மாதிரி நீங்க பயிற்சியில வாரம் வாரம் கலந்துக்குவீங்க. இதை முழுசா இலவசமா நடத்தினா என்ன ஆகும்? விருப்பம் இருக்கவங்க வருவீங்க, விருப்பப்பட்ட நாள்ல கலந்துக்குவீங்க, ஏனோ தானே இருப்பீங்க, சொல்லக்கூடிய விஷயங்களை செய்வீங்க, செய்யாம விட்டுருவீங்க. அப்ப அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைல்ல. அதுக்காக தான் ஒரு கமிட்மெண்ட், உங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம். இது மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. திரும்பி ஒரு மீட்டிங் போட ரமேஷ் சார் சொல்லுவார், அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு கட்டினவங்களுக்கு இது. இன்னைக்கு பணம் கட்டினவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய பேர் கட்டியிருக்கீங்க, நிறைய பேர் கட்டியிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு பணம் கட்டினவங்க அத்தனை பேரும் பாருங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க. பயிற்சியில் தொடர்ந்து கலந்துக்கணும். பயிற்சியில வந்து தொடர்ந்து கலந்துக்கணும். பயிற்சியை மிஸ் பண்ணாம கலந்துக்கணும். கண்டிப்பா இது ப்ரூவன் ட்ரூத். ஏற்கனவே 5AM நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்கு. எவ்வளவு பயிற்சி கொடுத்துருக்கோம், எவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்கோம். அந்த 5AM கலந்துக்கிட்ட உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த ஒரு வருஷம் வெறும் 199 ரூபாய் வாங்கிட்டு பண்ணி கொடுத்தேன் தெரியுங்களா? வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு பயிற்சி கொடுத்தேன். அது ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கும் போது அந்த கோவிட் டைம் வேற, லாக்டவுன்ல இருந்த டைம்னால எல்லாருக்குமே அது வந்து வெறும் 199 ரூபாய் கட்டிட்டு ஒரு வருஷத்துக்கு நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த 1999ங்கிறது ஒரு ரொம்ப 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 இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா நீங்க கொடுக்குற பணத்துக்கும் கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு சம்மந்தமே இருக்காது. கொடுக்குற பணத்துக்கும் கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு சம்மந்தமே இருக்காது. அதான் சொன்னேன், 100 புஸ்தகங்கள்ல கிடைக்கக்கூடிய விஷயம் இதுல கிடைக்கும் உங்களுக்கு அந்த 52 பயிற்சிகள்ல. ஏன்னா இது வந்து சொன்ன சொன்ன சொன்னா அது வந்து அவ்வளவு சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இதுல கலந்துக்கிட்டு அதனுடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதனோட விஷயம் தெரியும். என்ன
இவெல்லாம் நான் சொன்னது வெறும் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு அவுட்லைன் தான். இந்த 5am ஏன் ஏன் இந்த 5am அவசியத்தை தான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். சரி 5am என்ன பண்ண போறேன்னு சொன்னேன். நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தா ஜெயிக்கவே முடியாது. அதான் ப்ரூஸ்லி சொன்னார்ல, ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, யோசிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியாது. ஏன்னா யோசிக்கிறதுலே நிறைய நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். யோசிக்கிறதுலே நிறைய நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தொடங்கலாங்கும் போது காலம் கடந்து போயிடும். புரியுதுங்களா? மாறணும், ஜெயிக்கணும், சாதிக்கணும், மற்றவங்களோட நான் வித்தியாசமா இருக்கணும், என்னை பார்த்து என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சந்ததிகள், என்னுடைய குழந்தைகள் மாறணும் அப்படின்னு நினைச்சோம்னா நாம அந்த மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்தணும். நமக்குள்ள அந்த மாற்றம் ஏற்படுத்தணும்னா அது ஒரு சின்ன முதலீடு தான் இன்னைக்கு. ஏன்னா நம்ம தான் நம்ம குழந்தைகளுக்கு ஹீரோ. உண்டா? நம்ம குழந்தைங்களுக்கு ஹீரோ யாருங்க? முதல்ல நாம தான். நாம ஒரு சாதனையாளராக இருக்கும்போது நம்ம பையன் குழந்தைகளும் அதை வந்துடும். அப்பா அப்படி பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பண்ணியிருக்காரு, அவரே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அச்சீவர், மிகப்பெரிய கிரேட் அச்சீவர், நல்ல பர்சனாலிட்டி அவரு, அவரை விட நான் அதிகமா வரணும் அப்படின்னு நம்ம குழந்தைங்க கத்துக்குவாங்க. நம்ம குழந்தைங்க அதுக்கப்புறம் அதை கத்துக்குவாங்க நம்மளை பார்த்து. ஏன்னா ஒரு குழந்தைக்கு ரியல் ஹீரோவே அவங்களோட பேரண்ட் தான். அப்ப அந்த அந்த முறையில நாம என்ன செய்ய முடியும், நம்ம என்ன சாதிக்கலாம், நம்ம என்ன சாதிக்கலாம் அதை தான் நினைக்கணும். ஏன்னா இதுல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த 52 பயிற்சியில MDIT பத்தி நான் பேச மாட்டேன். வணிகம் செய்யுங்கன்னு சொல்லுவேன். அந்த வணிகத்தை, அதாவது இந்த பிசினஸ் ஸ்டாக்கே இதுல இருக்காது. பியூர்லி என்டையர்லி உங்களை மாத்துறதுக்கான விஷயம் தான் நடக்கும். நீங்க எப்படி மாறணும், எப்படி உங்களை மாற்றத்தை ஏற்படுத்தணும், அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வரணும், அந்த மாற்றத்தை கொண்டு வரும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும். அது எப்படி கண்டினியூவா செஞ்சு உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டாந்துடலாம் அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு அதில் நடக்கும். அதிகாலை 5 மணிக்கு எந்திரிச்சாவே மிகப்பெரிய சக்சஸ் தெரியுங்களா? அதிகாலை 5 மணிக்கு எந்திரிச்சாலே அதே வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ். ஸோ மணி இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி பயிற்சி முடிச்சிட்டோம். மணி இப்போ 7:32. 9 மணி வரைக்கும் டைம் தரேன். நீங்க மட்டும் இல்ல, உங்க நண்பர்கள் யாராவது சேர்றாங்கனாலும் அவங்கள கட்ட வைங்க. இப்ப நீங்க இதுல இருக்கவங்க தான் கட்டணும் இல்ல, உங்க நண்பர்கள் யாராவது முகவ நண்பர்கள், இல்ல அவங்க முகவனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அவர் ஒரு தேர்ட் பர்சன், பட் அவருமே கொஞ்சம் வாழ்க்கையில் ஒரு தொய்வா இருக்காரு, அவருக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைச்சா அவர் கூட ஜாயின் பண்ணி விடலாம். இல்ல உங்க 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 கூட பிரான்ச்ல இருக்கவங்க, உங்க உங்க பிரான்ச் இல்லாம மற்ற பிரான்ச்ல இருக்கக்கூடிய உங்க முக நண்பர்கள் யார் வேணாலும் 9 மணிக்குள்ள பணம் செலுத்தினா 1999 ரூபா, அதுக்கப்புறம் தான் 2999 ரூபா. இந்த 9 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன். என்ன சந்தோஷ்? 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 சுதர்ஷன் அன்மியூட் பண்ண. ஹலோ. ஆ ஓகே டாடி. 9 o'clock வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நைட் வரைக்கும் பண்றவங்க 12 ஃபீஸ்ல பண்ணிடலாம். நைட் வரைக்குமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க உங்களுக்காக இன்னொரு சலுகை. இன்னைக்கு நைட் வரைக்கும் என் சன்னு டைம் கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த 5 AM அவர் ஒரு பேக் போனா இருக்க போறவர். என்னோட சன், என்னுடைய 3வது சன், அவரையுமே இந்த லைன்ல, அவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றாரு, பட் இதுக்கு பேக் போன் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறவர் அவர் தான். சந்தோஷ் வந்து சாஃப்ட்வேர் லைன்ல இருக்காரு. இந்த 5 AM லைன்ல என்னுடைய 3வது சன்னு சப்போர்ட்டா இருக்காரு. அவர் தான் அதுக்கு பேக் போனா இருந்து சில விஷயம் 3Pயும் அவர் தான் பேக் போனா இருந்தாரு. இதுக்கு முன்னே 5 AM அவர் தான் பேக் போன். என்னோட சன் அவர் பார்த்தீங்கன்னா BBA MBA முடிச்சவர் சுதர்ஷன். அவர் தான் இதுக்கு பேக் போனா இருந்து சில விஷயங்களை பண்ண போறாரு. ஸோ அவர் இப்போ சொல்லிட்டாரு. ஸோ உங்களுக்கு பாருங்க இன்னொரு டைம் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நைட்டு வரைக்குமே கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நைட்டு வரைக்கும் 1999. டுடே நைட்டுன்னா என்னங்க, ஒரு 9 மணி 9 மணி சொன்னேன்னா ஒரு 10-11 மணி வரைக்கும் பண்ணலாம். நைட்டுங்கும் போது நாளை காலையில் 2999 தான். அதில் வந்து எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. யாருமே அது மறுபடியும் எனக்கு கூப்பிட்டதுக்காக கேட்காதீங்க. நாளைக்கு நீங்கள் கட்டுறதா இருந்தால் 2999 தாராளமாக கட்டுங்க. அதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை, எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி பேமெண்ட் பண்றதுல ஏதாவது உங்களுக்கு அதாவது பேமெண்ட் சர்வர் டவுன் அந்த மாதிரி வந்தா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. வேற ஆல்டர்னேட் நம்பர் கூட சொல்றோம், நீங்க அதில் பண்ணிக்கலாம். சம்டைம் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா உங்க பேங்க் சர்வர் டவுனா இருந்தா, உங்களுக்கு பணம் செலுத்துறதுல ஏதாவது ப்ராப்ளம் சார், ஜிபே ஒர்க் பண்ணல, ஃபோன்பே ஒர்க் பண்ணல அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து என்னையோ சந்தோஷம் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உடனே ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கொடுக்குறோம், இல்லை வேறு நம்பரில் நீங்கள் ஜிபே பண்ணலாம். அது நாங்கள் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நாங்கள் பண்ணித்தரோம். அதில் உங்களுக்கு பணம் செலுத்துறதுல எந்த ப்ராப்ளம் இல்லாத மாதிரி பண்ணித்தரோம். ஸோ நான் ட்ரை பண்ணேன் நடக்கலைன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்குண்டான ஆல்டர்னேட்டிவ் நம்பர் தரேன்.
இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க நண்பர்களே. நைட்டுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னா இந்த 2 நம்பர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா, இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு அனுப்பிச்சாலும் நீங்கள் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பிடுங்க. நாங்கள் உடனே இங்கே செக் பண்ணிக்குவோம். பயிற்சி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா சோர்சன்? பயிற்சி வந்து உங்களுக்கு மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இப்போவே தேதி 22 ஆயிடுச்சு. இன்னும் 6 நாட்கள் தான் இந்த மாதமே இருக்குது. அதுக்குள்ளே சேர்றவங்களாம் சேர்ந்து முடிச்சோன்னா குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்ச் மாதம் முதல் வியாழக்கிழமையே நான் டேட் பார்த்துட்டு உங்களை அனௌன்ஸ் பண்ணிடுவேன் என்னைக்கு நடக்குதுங்கிறத. அன்னைக்கு தேதி உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு எல்லா தகவலும் உங்களுக்கு எல்லாம் வந்துடும். எல்லாமே வந்துடும். கியூஆர் கோடு வேணுங்களா? உங்கள் மொபைல் நம்பர் போடுங்க சார், கியூஆர் கோடு அனுப்புகிறோம். திருமுருகன் சார் உங்கள் மொபைல் நம்பர் அனுப்புங்க, கியூஆர் கோடு அனுப்புகிறோம். சந்தோஷ் இந்த அனுப்பிச்சுட்றேன். ம் உங்கள் மொபைல் நம்பர் போடுங்க சார் திருமுருகன் சார். அதில் உங்களுக்கு கியூஆர் கோடு உங்களுக்கு உடனே சந்தோஷ் அனுப்புவார். சார் சந்தோஷ் நம்பர் அனுப்பிச்சிருக்காரு ஃபுல்லா பாரு. போடுங்க. நம்பர் பாதி ஒரு நம்பர் மிஸ் ஆகுது பாருங்க. இல்லை இல்லை சார், நம்ம 10 நான் 9 நம்பர் நம்பர் வரலீங்க போடுறேன். திருமுருகன் சார், 10 நம்பர் வரல. ஆ ஓகே போட்டுறேன். ஆ பணம் கட்டுறவங்க மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது உங்கள் பெயர் கிளை கண்டிப்பாக போடுங்க நண்பர்களே. அப்போ தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. ஏன்னா ஜிபேல சில பேருக்கு ஃபுல் நம்பர் காட்டும். ஜிபே ஸ்க்ரீன்ஷாட்டில் ஜிபே நீங்கள் அனுப்புனே என்னோட ஜிபே ஓப்பன் பண்ணணும். சில பேருக்கு கடைசி 4 டிஜிட் தான் காட்டும். அப்புறம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாயிடும். கொஞ்சம் பார்த்துங்க. கன்க்ளூட் பண்ணிடலாமா? ஓகே. இந்த ஒரு ஓகே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். கியூஆர் கோடு வேற யாருக்கா கியூஆர் கோடு வேணாலும் அப்படியே எனக்கு நம்பர் போட சொல்லுங்க, நான் பண்ணிடலாம். வேற யாருக்காவது கியூஆர் கோடு வேணும்னா நம்பர் அனுப்புங்க, உங்களுக்கு கியூஆர் கோடு அனுப்புகிறோம். நண்பர்களே, இது வந்து நன்றி சொல்ல வேண்டிய நேரம். ஸோ எங்களோட அழைப்பை ஏற்று இன்னைக்கு இந்த நடந்த சிறப்பு பயிற்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். இது ஜஸ்ட் ஒரு தொடக்கம் தான். இந்த 5am கிளப் பற்றி நான் சொல்கிறத விட கலந்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரைலர் தான். ஆனால் அதில் வந்து ராமூர்த்தி சார் அதெல்லாம் உங்ககிட்ட பேசிடுறேன். நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு நான் பேசிடுறேன். ராமூர்த்தி சார் நாளைக்கு எங்கள் ஆஃபீஸ் வந்து கூப்பிடணும், நான் கூப்பிட்றேன் உங்களுக்கு நண்பர்களே. அதனால யோசிக்காதீங்க, மாற்றம் ஒன்று தான், மாறாது. மற்ற கியூஆர் எல்லாம் கோடு மாறி ஆகும். கியூஆர் கோட் சாட்ல போட்டிருக்கேன். யாராவது பார்க்கணும் பார்க்கலாம் அவங்க. கியூஆர் கோடு சாட்லேயே போட்டிருக்காரு சந்தோஷ். அதை வச்சு கூட நீங்கள் கியூஆர் கோடு இதுலேயே இருக்கு. நண்பர்களே, ஒரே விஷயம் தாங்க, யோசிக்கவே கூடாதுங்க. சரி நமக்கு இப்போ இந்த ஏஜ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம மாற முடியுமா, நமக்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு நீங்க நினைக்கும் போதே அது வராது. எந்த வயசுலையும் மாற்றம் வரலாங்க. ஏன்னா மாறணுங்கிற மைண்ட் செட்டு தான் வேணுங்க. நானே ஏதாவது என்னை மாற்றணும், எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், நானுமே ஒரு சக்சஸ்ஃபுல் ஏஜென்ட்டா இருக்கணும். ஒரு சக்சஸ்ஃபுல் ஏஜென்ட்டா மட்டும் இருக்க அவசியம் இல்லைங்க, சக்சஸ்ஃபுல் மேனாகவும் இருக்கணும். ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான மனிதனா நான் மாறணும். வெற்றிகரமான முகவரா இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை, வெற்றிகரமான மனிதனா இருக்கணும். ஒரு சிறந்த மனிதனா நான் வாழ்ந்து காட்டணும். அப்படிங்கும்போது அதுக்குண்டான விஷயங்கள் எப்பவுமே நம்ம கத்துக்கலாங்க. கத்துக்கிறதுக்கு வயசே கிடையாதுங்க. எப்ப கத்துக்கிறது நிறுத்துறோமோ அப்பதான் வயசாதுங்கிறாரு ஹென்ரி ஃபோர்டு. ஹென்ரி ஃபோர்டு என்ன சொல்றாரு? when you stop learning you become older. என்னைக்கு நீ புதுசா கத்துக்கிற விஷயத்தை நிறுத்துறியோ அப்ப நீ வயசானவன் ஆயிடுற. ஏன்னா அதுக்கப்புறம் கத்துக்கிற ஒண்ணு விஷயம் இல்லைங்கும் போது உனக்கு வயதாயிடுச்சுன்னு அர்த்தம். நீ புது புது விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கும்போது நீ இளைஞனா இருக்க, நீ இளமையா இருக்கிற அப்படிங்கிறார் ஹென்ரி ஃபோர்டு. அதற்காக தான் நண்பர்கள் இன்னைக்குமே தினசரி இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்கறதுனால நான் தினசரி நிறைய படிக்கிறேங்க. நிறைய புஸ்தகங்கள் வாங்குறேன், நிறைய புஸ்தகங்களை படிக்கிறோம், படிக்கிறதுக்காக நேரம் ஒதுக்குறோம். படிக்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சு படிக்கிற விஷயத்தை உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு அதுக்கு பவர் பாயிண்ட் ரெடி பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா நாமளும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சாதனைகளை பண்ணிக்கிட்டே இருக்கும், சாதனைகளை பண்ணிட்டே இருக்கணும். நான் கத்துக்கிற விஷயம் என்னோட இருக்கக்கூடாது, எனக்கு ஆதரவா இருக்கக்கூடிய என்னை வாழ வைக்கக்கூடிய தெய்வங்களே முக நண்பர்கள் தான். என்னை வாழ வைக்கக்கூடிய தெய்வங்களே எம்ஜிஆர் சொல்ற மாதிரி அவர் என் ரத்தத்தின் ரத்தம் பாரு, என்னை வாழ வைக்கிற தெய்வங்கள் நீங்க தான். என்னை வாழ வைக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நான் திரும்ப ஏதாவது செய்யணும்ல, அதுக்காக தான் நான் கத்துக்கிற விஷயத்தெல்லாம் திரும்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு போய் சேர்த்தணும், கொடுக்கணும் நம்ம செஞ்சு குறைஞ்சபட்ச கட்டத்துல நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க நண்பர்கள். அதனால யோசிக்கவே யோசிக்காதீங்க. இது ஒன்லி சப்ஸ்கிரிப்ஷன் தான். நடுவில் இதுக்கு பணம் கட்டுங்க, இந்த ஸ்பெஷல் பயிற்சி இதுக்கு பணம் கட்டுங்க, அப்படி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் 52 பயிற்சிகள். திரும்ப அடுத்த வருஷம் அதுக்குள்ள உங்களுக்கு பெரிய மாற்றம்லாம் தெரியும் போது அதுக்கப்புறம் நானே கேட்க வேண்டியதில்லை, நீங்களே சப்ஸ்கிரிப்ஷனை கட்ட போறீங்க. புரியுதுங்களா? இப்போ எங்ககிட்ட எம்டிஐடி படிக்கிறவங்களும் சரி, எங்ககிட்ட 5am இருக்கவங்களும் சரி, திருப்பி தொடர்ந்து எங்க கூட பயணிச்சுட்டு இருக்காங்க.
நானும் அவங்க கூட பயணிச்சுட்டு தான் இருக்கேன். யாரையுமே நாங்கள் வந்து விடுறதில்ல. நம்ம ஒன்ஸ் எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமிக்குள்ள வந்துட்டாங்கன்னா நாம அவங்கள விடுறதே கிடையாது. ஏன்னா அவங்களால தான் நம்மளோட வளர்ச்சி. ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன திரும்ப ரெசிப்ரேஷன், அவங்களுக்கு திரும்ப என்னால் என்ன செய்ய முடியும், அது மட்டும் தான் எனக்கு எப்பவுமே மனசுல. அதனால திரும்ப ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க. நீங்க சேர்றது மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க. அவங்களையும் இணைத்து விடுங்கள். யான் பெற்ற இன்பம் என் வையகம் பெருகு அப்படிங்கிற மாதிரி நான் மாற போறேன், என் ஃப்ரெண்டு மாறட்டும், அவனையும் நான் சேர்த்து வரேன் அப்படின்னு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ஆண் பாலா இருந்தாலும் சரி, பெண் பாலா இருந்தாலும் சரி, யாரா மேல் ஃபீமேல் யார் இருந்தாலும் தாராளமா நீங்க இணைத்து விடுங்க. உங்களால அவங்க அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கட்டும். ஏன்னா ஒரு நண்பருக்கு நாம செய்யக்கூடிய சகாயம் இது அப்படிங்கிற மாதிரி அவர் லைஃப்ல சேஞ்ச் ஆனா அவர் நாளைக்கு உங்களை பாராட்டுவார். என்ன பாராட்டுறதோட என்ன நல்ல வேலை அந்த ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விட்டப்பா, இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்போது அது அந்த பெருமை உங்களை தான் சேரும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்க நைட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கோம். எல்ஐசில யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம், அது சொல்லிடுங்க. அதான் எல்ஐசி மட்டும் இல்ல, உங்க வீட்ல உங்க குழந்தைங்க யாராவது ஜாயின் பண்ணுமா சேர்த்து விடுங்க. உங்க பசங்க யாராவது ஜாயின் பண்ணுமா, உங்க பிரதர் சிஸ்டர் யாராவது ஜாயின் பண்ணுமா, இல்ல எல்ஐசி தவிர வேற யாராவது வேற 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 துறையில இருக்கவங்க, இது பூரா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா தனி மனித வளர்ச்சி நோக்கி பயணம் தான். அதுக்குண்டான பயிற்சி தான். யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம், யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். இன்சூரன்ஸ் எல்ஐசி முகவர் தான் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இது முழுக்க முழுக்க ஓப்பன் டு ஆல். யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அதனால நீங்க அவங்கள கூட தாராளமா நீங்க இணைத்து விடலாம். அதுல வந்து எந்த வேற இதுவும் இல்லை. நீங்க நைட் வரைக்கும் 1999, நாளைக்கு 2999. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட அழைப்பை ஏற்று கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை இதே மாதிரி ஒரு பயிற்சியில் சந்திக்கிறோம். பயிற்சியில் இணைஞ்சவங்களுக்கு, பயிற்சியில் இணைந்து பணம் கட்டினவங்களுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவிச்சுக்கிறேன். மனமார்ந்த பாராட்டுதல்களை. ஏன்னா வாழ்க்கையில முதலடி எடுத்து வச்சிட்டீங்க. முதலடி நீங்க எடுத்து வச்சிட்டீங்க. அடுத்து இனிமே உங்களை கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட வேலை. அடுத்தடுத்த லெவலுக்கு அதுக்குண்டான வேலைகளை நம்ம கண்டிப்பா உங்களுக்கு செய்ய போகணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீட் யூ அகைன். விஷ் யூ ஆல் சக்சஸ். காட் பிளஸ் யூ.